ஹலோ, கேட்குதுங்களா உங்களுக்கு? கேட்குதுங்களா? கேட்குதா? ஓகே. ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம மாதிரி உங்களுக்கு தெரியும், போன வருஷமும் ஒரு டாக்ஸ் பிளானிங் செஷன் பண்ணார். ஸோ இந்த வருஷம் வந்து தமிழ்ச்சங்கம் ஈவெண்ட்டில் பார்த்தப்ப அவராக சொன்னார், இப்படி டேக்ஸ் ஃபைலிங் டைம் வருது, ஸோ நம்ம வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு குயிக்காக ஒரு Q&A செஷன் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ ஏன்னா மாறி வந்து என்னென்னா நம்ம தமிழ் ஸ்கூல் பேரண்ட், நம்ம கம்யூனிட்டி தான், அதனால் ஹி நோஸ் வாட் யூ வாண்ட்ஸ், வாட் வி வாண்ட் ஆக்சுவலாக. ஸோ அதனால் தேங்க்ஸ் டு மாறி. மாறி பற்றி ஒரு சின்ன அறிமுகம். மாறி வந்து ஒரு சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் அண்ட் சமத்வா வெல்த் மேனேஜ்மெண்ட்டோடைய ஃபவுண்டர் இவங்க தான். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஃப்ரம் நம்ம மதுரை சேர்ந்தவர். கோயம்புத்தூரில் இருக்கிற 2 பெரிய காலேஜ் டச் பண்ணிட்டு வந்தார், CIT அண்ட் PSG. ப்ளஸ் இங்கே வந்து ஜான் ஹாப்கின்ஸில் வந்துட்டு MBA பண்ணியிருக்காங்க ஃபினான்ஸில். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, நம்ம ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட வந்து மாறி வந்து ஸ்பேசஸ் லிமிட்டட் ஹை ஸ்கூல் பசங்களுக்கு கூட இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஃபினான்ஷியல் லிட்ரஸி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ரொம்ப பரிச்சயமான ஒரு நல்ல ஒரு கிரேட் ரிசோர்ஸ் மாதிரி. ஸோ இன்றைக்கி வந்து யூ வில் ப்ரொவைட் அஸ் த டேக்ஸ் பிளானிங் பற்றி ஒரு செஷன். ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் யுவர் கொஷின்ஸ். தேங்க்ஸ் ஸோ மச். Thank you, Adi. Audio கேக்குதா? First of all, thank you MTA Maryland Tamil Academy School for giving this opportunity. பேச கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த டேக்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நான் எல்லா இதுலேயுமே நான் சொல்கிறது உண்டு. ஒன்று வந்து டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ். ஏன்னா நம்ம கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் இன்சூரன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து, அது லைஃப் இன்சூரன்ஸ் பர்டிகுலராக வந்து டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ். லைக் நம்ம இப்போ வந்து கார் வாங்கினா கண்டிப்பாக வி நீட் கார் இன்சூரன்ஸ், இல்லாமல் ஓட்ட விட மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு பார்த்தீங்கன்னா ஹோம் இன்சூரன்ஸ் இல்லாமல் மார்ட்கேஜ் க்ளோஸ் பண்ண விட மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி இந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அதை கரெக்டாக பண்ணுறதில்ல. அது பர்டிகுலராக ஃபேமிலி, இப்போ உங்களுக்கு மைனர் கிட்ஸ் இருக்காங்க, உங்களை நம்பி உங்களோட இன்கம் நம்பி உங்களோட ஸ்பௌஸோ இல்லை கிட்ஸாக இருக்கும்போது அந்த டேர்ம் லைஃப் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணலைன்னா அது இமீடியட்டாக பண்ணுங்கள். அது வந்து ரைட் கவரேஜில் இருக்கணும். ஒன்று வந்து த்ரூ எம்ப்ளாயர் வழியாக வந்து பேசிக் அண்ட் சப்ளிமெண்டல் ஒன்று சைன் அப் பண்ணலாம். பட் எம்ப்ளாயர் உள்ள ஒரு என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் ஜாப் மாறினீங்கன்னா அது வந்து இன்ஆக்டிவ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஒரு அவுட் சைடு வந்து ஒரு லைக் நீங்கள் காஸ்கோ மெம்பராக இருந்தால் காஸ்கோ ஆஃபர்ஸ் டேர்ம் லைஃப். ஏன்னா டேர்ம் லைஃப் பார்த்தீங்கன்னா இட் டசன்ட் காஸ்ட் தட் மச். மேக்ஸிமம் நீங்கள் எங்கேரா இருக்கும்போது எடுத்தீங்கன்னா $100 தான் வரும். ஓகே, பட் ரைட் கவரேஜ் என்னன்னா இட் வில் பி அட்லீஸ்ட் ஒரு $1 million இல்லை $1.5 million. ஸோ உங்களோட நீடுக்கு பர்சனல் ஃபினான்ஸ், உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அது கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அது இல்லாதனால நமக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நிறைய GoFundMe அதனோட ஆஃப்டர் ஃபேக்ட் இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா பயங்கர ஓர்ஸ். அந்த பாதிக்கப்பட்ட ஃபேமிலிக்கு வந்து இட்ஸ் அ பிகர் இம்பேக்ட். ஈவன் நம்ம அந்த GoFundMe கொடுக்குறதுலாம் வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு சஃபிஷியன்ட். அதனால ஆஸ் அ ஃபேமிலி ஓனர், வெதர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இதை வந்து சீரியஸாக எடுத்து ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் இது வரைக்கும் பண்ணலைன்னா டெஃபினட்டாக பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பண்ணலைனாலும் பண்ணுங்கள். ஏன்னா இட் டசன்ட் காஸ்ட் தட் மச், பட் இட்ஸ் அது பர்டிகுலராக நம்ம வந்து இந்தியாவிலேருந்து இங்கே வந்து செட்டில் ஆகிருக்கோம். நமக்கு அந்த சோஷியல் கனெக்ஷன்ஸ் அந்த இதுவும் இங்கே வந்து ஸ்ட்ராங்காக கிடையாது நமக்கு, ரைட்? ஸோ அதனால் வந்து அது வந்து ஒரு ப்ரையாரிட்டியாக, ஹை ப்ரையாரிட்டியாக வந்து டெஃபினட்டாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செகண்ட் ஐட்டம் என்னென்னா, உங்களுக்கு வந்து அண்டர் 18 மைனர் கிட்ஸ் இருந்ததுன்னா அட் அ மினிமம் வந்து பில் டாக்குமெண்ட் வந்து பண்ணுங்க. ஏன்னா பில்ல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் வந்து யூ நாமினேட் அ கார்டியன். ஏன்னா உங்கள் கிட்ஸ் வந்து அண்டர் 18, ரைட்? இப்போ பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த ஊர் லா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு லா உண்டு. ஸோ அந்த லா எஸ்டேட் லான்னு சொல்லுவாங்க. அதுபடி என்னன்னா, அந்த கஸ்டடி ஆஃப் த கிட்ஸ் வந்து இட் வில் கோ டிசைடட் பை த கோர்ட். ஸோ டிபிக்கலி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே சென்ட் இட் த ஃபாஸ்டர் கேர், வில் எது இல்லைன்னா. பட் நீங்கள் ஒரு வில் பண்ணி இஃப் யூ நாமினேட் த கார்டியன் அண்ட் எக்ஸிக்யூட்டட், ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக வந்து அந்த கஸ்டடி வந்து அவங்களுக்கு போகும். ஓகே, அதே மாதிரி நீங்கள் யார் எக்ஸிக்யூட்டிவ் நாமினேட் பண்ணுறீங்களோ தே வில் டேக் கேர் ஆஃப் த ஆசெட்ஸ் ஆல்சோ. ஸோ அட் அ மினிமம். ஸோ ஏன்னா இந்த வில் வந்து அகெயின் இட்ஸ் டசன்ட் காஸ்ட் தட் மச். இப்போ நிறைய எம்ப்ளாயர் பார்த்தீங்கன்னா தே ஆஃபர் லீகல் பிளான். ஸோ நீங்கள் உங்களோட எம்ப்ளாயி அந்த எம்ப்ளாயி பெனிஃபிட் பேக்கேஜில் நீங்கள் சைன் அப் பண்ணியிருந்தீங்கன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா $5 $10 அது மாதிரி பெர் மந்த் எடுப்பாங்க.
ஸோ டெஃபினட்டாக நீங்கள் அது சைன் அப் பண்ணி அது வழியாக யூ கேன் ஹையர் அன் அட்டார்னி அண்ட் கிரியேட் த வில். ஏன்னா அது கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் யூ நீட் இஸ் யாரை கார்டியனாக போட போகிறீங்க, அதுக்கப்புறம் யாரை வந்து எக்ஸிக்யூட்டிவாக போட போகிறீங்க. என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன, முடிஞ்ச வரைக்கும் புட் சம் ஒன் ஹியர். ஏன்னா இப்போ ஏதாவது ஆச்சுன்னா தே நீட் டு ஸ்டெப் இன், தே நீட் டு கெட் த ஆக்சஸ், ரைட்? அதனால் ப்ரைமரி வந்து இங்கே உள்ள உங்களோட ரிலேட்டிவ்ஸோ இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோ நாமினேட் பண்ணலாம். பேக்கப் வந்து இந்தியாவில் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம். மேக் ஷூர் தட் தே கேன் ட்ராவல் ஹியர். விசா ப்ராப்ளம் இது இல்லாமல் தே ஷுட் பி ஏபிள் டு ட்ராவல். ஓகே, ஸோ அவ்வளோதான். அதில் ஒன்றும் இன்ஃபர்மேஷன் மெயினாக அவங்களோட நேம், அவங்களோட காண்டாக்ட் அண்ட் ஃபோன். மேக் ஷூர் தட் அந்த நேம் வந்து அவங்களோட ஒரு பாஸ்போர்ட்டோ டிரைவர் லைசன்ஸில் கரெக்டான ஸ்பெல்லிங் எதுவும் இல்லாமல் அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படும். மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்கள்கிட்டே இருக்கும், உங்களோட டீட்டெயில், உங்கள் கிட்ஸோட டீட்டெயில். ஸோ யூ கேன் கிரியேட் த வில். ஸோ அதுக்கப்புறம் வந்து if you want to avoid the probate process, let's say இப்போ உங்களுக்கு நிறைய assets இருக்கு, real estate properties இருக்கு, இல்லை ஏதாவது business இருக்கு அப்படின்னா, then you can consider the trust, living trust சொல்லி அது வந்து அடுத்த லெவல். ஸோ அந்த ட்ரஸ்டோட என்ன அட்வான்டேஜ்னா, you don't have to go through the probate process. நீங்கள் ஒரு இப்போ வில் பண்ணீங்கன்னா ஒரு ட்ராபேக் என்னன்னா, you still have to hire a estate attorney to get the custody of the assets, real estate or இல்லை anything. பட் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி அந்த ட்ரஸ்ட் கீழே இந்த அசட்ஸ்லாம் மூவ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா யூ கேன் அவாய்ட் த ப்ரொபேட் ப்ராசஸ். ஏன்னா யூஸ்வலாக அந்த ப்ரொபேட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இட் பி எக்ஸ்பென்சிவ் அண்ட் டைம் நிறைய டைம் எடுக்கும் அந்த ப்ராசஸ் முடிகிறதுக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணலாம். பட் அகெயின் நான் சொன்ன மாதிரி அட் மினிமம் அட்லீஸ்ட் டூ த பில், தட்ஸ் அ பேசிக் திங். ஓகே, ஸோ இது ரெண்டும் வந்து நீங்கள் பண்ணலைன்னா டெஃபினட்டாக ஒரு ப்ரையாரிட்டியாக பண்ணி. ஏன்னா ஒன்று வந்து இட் டசன்ட் காஸ்ட் தட் மச், ரைட்? நம்ம இதுக்கு நிறைய வேஸ்ட் பண்ணுவோம், இதுக்கு வந்து ரொம்ப பெருசாக ஒன்றும் செலவாகல. அதே மாதிரி டைமும் பெருசாக ஒன்றும் டைம் ஆக போகிறது, ரைட்? சொல்ல போனால் ஒரு தமிழ் மூவி பார்க்குற டைம் தான் அதை விட கம்மியாக தான் ஆக போகுது. நம்ம நிறைய வீக்கெண்டில் நம்ம நாள் வெட்டிச்சுனா ஏதாவது ஒரு மூவியை பார்த்து, தமிழ் மூவியை பார்த்து டயத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வீக்கை மூவியை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதை ப்ரையாரிட்டி தான் பண்ணிடுவோம். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு தேர்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா, உங்கள் ஸ்பவுஸ், அதாவது உங்கள் ஒய்ஃப், அசிமிங் இப்போ ஹஸ்பண்ட் வந்து, ஏன்னா நம்மளோட ட்ரெடிஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆகட்டும் இந்தியா ஆகட்டும், டிப்பிக்கலி வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து டேக் கேர் ஆஃப் ஆல் த ஃபினான்ஸ், பர்சனல் ஃபினான்சஸ், ரைட்? பட் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, ஸ்பவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து அந்த நாலேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. என்னென்ன அக்கௌண்ட் இருக்கு, எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஜஸ்ட் ஷேர் பண்ணால் மட்டும் போகாது, ரைட்? கிவ் தம் சம் ட்ரைனிங் ஸோ தட் இப்போ டூரிங் உங்களோட ஆப்சன்ஸ், இப்போ ஏதோ ஒரு ரீசனால இப்போ எமர்ஜென்சி நீங்கள் இந்தியா போகணும், ஒரு 1 month அங்கே போய் ஏதாவது ஹேண்டில் பண்ணணும்னா அட்லீஸ்ட் தே கேன் ஹேண்டில், ரைட்? எனி எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்து, அண்ட் அகெயின் இட்ஸ் நாட் அ ராக்கெட் சயின்ஸ், ரைட்? ஸோ சம்திங் டெஃபினட்டாக அது ஒன்று பண்ணுங்க. ஏன்னா வாட் ஐம் சீயிங் இஸ், நம்ம பர்டிகுலராக நம்ம கம்யூனிட்டியில் வந்து ஸ்பௌசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் எப்படி லாகின் பண்ணுறது தெரியாது, 401k என்னன்னு தெரியாது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எங்களோட ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் அந்த ஆசட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் இன்வெஸ்டட் ஹியர், ரைட்? வெதர் 401k, IRA இந்த மாதிரி நிறைய இதில் வந்து இன்வெஸ்ட் ஆகிருக்கு, ரைட்? இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் காம்ப்ளிகேட்டடாக கூட கிரிப்டோ, வாலெட்டு, இன்னும் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸில் எங்கேயோ போயிட்டு இருக்கு. பட் நீங்கள் அந்த லேக் ஆஃப் நாலேஜ் இல்லை, அந்த நாலேஜ் இல்லைன்னு வைங்களேன், ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி கெட் ஸ்கேம். ஒன்று இந்த ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கேம்ஸ் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, இருந்தாலும் வாட்ஸ்அப்லேயே லாட்ஸ் ஆஃப் ஸ்கேம், நிறைய பேர் இந்த லாஸ்ட் டன்ஸ் ஆஃப் மணி. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னன்னா, உங்களுக்கு யூ நீட் டு ஏபிள் டு ஹேண்டில் தட். ஸோ அந்த ரீசன்ஸ்க்காக இது வந்து சொல்கிறேன். ஏன்னா இது வந்து இப்போ நம்ம இந்தியன்ஸ்க்கு மட்டும் இல்லை இந்த ப்ராப்ளம், இங்கே உள்ள அமெரிக்கன்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி பிகர் இஷ்யூ. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஸ்கேமில் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் வந்து தே லூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னொரு 10 yearsல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $30 trillion assets, அந்த வெல்த் வந்து வில் பி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஃப்ரம் மென் டு விமன். 30 trillion, நாடு ₹1 ₹2 இல்லை, 30 trillion. ஸோ திங்க் அபவுட் தட். ஸோ அதனால வந்து ஸ்பௌஸ் வந்து இந்த நாலேஜ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து இது பண்ணுறது இல்லைன்னா அந்த லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷனில் யூ மைட், உங்களுக்கு தெரியாமல் வந்து யூ மைட் டூ சம் மிஸ்டேக்ஸ். அது என்ன ஆகுனா இட் குட் பி அ காஸ்ட்லி மிஸ்டேக்ஸ், ரைட்? ஏன்னா இட்ஸ் அ ஹார்ட் அண்ட் மணி அண்ட் யூ டோன்ட் வாண்ட் டு லூஸ் திஸ் மணி, ரைட்? ஏன்னா நமக்கு தெரியும் மணியை வந்து ஏர்ன் பண்ணுறது எவ்வளோ டிஃபிகல்ட், வி ஆல் நோ தட், ரைட்? ஓகே, ஸோ வித் தட், ஸோ இன்னைக்கு அதுக்கப்புறம் ஐ நோ இந்த 1 hourல வந்து ஐ மே நாட் பி ஏபிள் டு கவர் ஆல் த சினாரியோ, ஆல் த டாபிக்ஸ், கான்டென்ட். ஏன்னா இட்ஸ் அ வைட் வாஸ்ட் சப்ஜெக்ட் இது, ரைட்?
ஸோ அதனால் ஐ ரோட் ஒன் ஸ்மால் இபுக் என்னோட வெப்சைட்டில் போனீங்கன்னா samatva.us/blogs இல்லை என்னோட ஃபேஸ்புக்கில் சமத்துவ இதில் போனாலும் நான் இந்த மாதிரி நிறைய செஷன்ஸ் பண்ணது அது ஒரு கான்டென்ட் மாதிரி நான் ஒரு 20-30 பேஜ் தான் ரைட் அப். உங்களுக்கு டைம் இருந்தால் அது ஒரு பிடிஎஃப் தான் டவுன்லோட் பண்ணி யூ கேன் ரீட் இட். அது ஐ எம்பெடட் ஆல் த ரெக்கார்டிங்ஸ் ஆல்சோ. டைம் இருந்தால் அதையும் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா ஐ ப்ரோக்கன் லைக் உங்கள் கிட்ஸ் 5 to 9 கிட்ஸோட எஜுகேஷன் எப்படி பிளான் பண்ணுறது அந்த டாபிக் வேணால் யூ கேன் அந்த செக்ஷன் மட்டும் நீங்கள் ரீட் பண்ணலாம். அது மட்டும் யூ கேன் வாட்ச் ஆல்சோ. ஓகே, ஸோ டெஃபினெட்லி ஐ வில் ரெக்கமெண்ட். வேணா இது வேணும் ஃபோட்டோ எடுத்துங்க, இல்லை என்னோட கார்ட்லேயே அந்த இபுக்கோட டீட்டெயில் இருக்கு. இந்த ப்ரெசன்டேஷன் இருக்கும். யா, அதே மாதிரி இந்த ப்ரெசன்டேஷனை நான் வடிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஐம் ஃபைன் வித் ஐ வில் ஷேர் த ப்ரெசன்டேஷன். ஸோ நீங்கள் எதுவும் நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் ரிவ்யூ தட் லேட்டர். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்னன்னா மெயினாக டேக்ஸ் சேவிங்ஸ். ஸோ அது இன்னொரு ஏரியா வந்து டியூ டு லேக் ஆஃப் நாலேஜ் வந்து நம்ம வந்து வி ஆர் ஆக்சுவலி லூசிங் லாட் ஆஃப் மணி. ஷார்ட் டேர்ம் சரி, லாங் டேர்ம் சரி, அதுதான் இன்னைக்கு ஐம் கோயிங் டு கவர். பட் அது இல்லாமல் இப்போ உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் டாபிக் ஏதாவது கவர் பண்ணணும்னு சொல்லுங்கள். வில் டாக். நம்ம வில் ஹேவ் அ Q&A செஷன். அதில் வந்து வி கேன் டிஸ்கஸ். ஸோ நீங்கள் இப்போ யாராவது பிஸ்னஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்எல்சி, சிகாப், இல்லை கான்ட்ராக்டாக ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை ஐடி கன்சல்டிங் கம்பெனி. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா இப்போ பிஓஐ பெனிஃபிஷியல் ஓனர் இன்ஃபர்மேஷன் ஃபைலிங் சொல்லி வந்து இட்ஸ் அ மேண்டேட்டரி. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து January 1st டெட்லைனாக இருந்தது. தென் தே புட் அ லாசூட். அதுக்கப்புறம் அது வந்து ஹோல்டில் போச்சு, பேக் அண்ட் ஃபோர்த். இப்போ ஃபைனலி வந்து ஐ திங்க் தே கோர்ட் கிளியர் தட். ஸோ ஆல் த பிஸ்னஸஸ், நீங்கள் பிஸ்னஸ் ஓனராக இருந்தீங்கன்னா இந்த பிஓஐ டெட்லைன் வந்து இப்போ March 21st நீங்கள் அது வந்து ஃபைல் பண்ணி ஆகணும். ஸோ இஃப் யூ ஹேவன்ட் டன் இட் டெஃபினட்டாக பண்ணுங்கள். ஏன்னா பெனால்ட்டி பார்த்தீங்கன்னா they going to charge $500 for every day. ஓகே, ஸோ இதுதான் அந்த வெப்சைட். இது ஜஸ்ட் ஒரு கூகுள் பண்ணாலே தெரியும். இஃப் யூ நீட் ஹெல்ப் ஐ கேன் ஹெல்ப் யூ ஆல்சோ. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸில் வந்து டேக்ஸ் சேவ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா என்டிட்டி ஸ்ட்ரக்சர். நீங்கள் நிறைய பேர் பேசும்போது கேள்விப்பட்டீங்க எல்எல்சி, எஸ்காப், சிகார்ட். ஸோ அந்த என்ன மாதிரி என்டிட்டி செட்டப் பண்ணுறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா தட் டிசைட்ஸ் how we can save the taxes. ஏன்னா ஒவ்வொரு என்டிட்டிக்கும் அந்த டேக்ஸ் லாஸ் வந்து டிஃப்ரெண்ட். இப்போ அந்த எல்எல்சி, எஸ்கார்ப்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் பாஸ் த்ரூ என்டிட்டி. ஏன்னா பிஸ்னஸ்க்கு நீங்கள் எதுவுமே டேக்ஸ் பே பண்ண மாட்டீங்க. அட் எண்ட் ஆஃப் டே வாட் எவர் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் அது வந்து இட் வில் பாஸ் டு யுவர் பர்சனல் டேக்ஸ். ஸோ உங்கள் பர்சனல் டேக்ஸில் என்ன ரேட்டோ அதுக்கு தான் நீங்கள் பே பண்ணுவீங்க. ஸோ டிப்பிக்கலி ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போனீங்கன்னா. ஸோ அதே மாதிரி சிகார்ப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபிளாட் 21% டேக்ஸ். ஸோ அது வந்து நீங்கள் பிஸ்னஸ்க்கு யூ ஹேவ் டு பே த டாக்ஸஸ். அது வந்து சிகார்ப்பை செட் பண்ணிங்கன்னா. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இது பாருங்க 2024 டேக்ஸ் ரேட் டேபிள். ஸோ இப்போ லாஸ்ட் இயர் டேக்ஸ் ஃபைலிங் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி ஒன்ஸ் நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி இதில் தான் பண்ணுவோம் இல்லையா, மேரிட் ஃபைலிங் ஜாயின்ட் ரிட்டர்ன். ஸோ உங்களோட இன்கம் வந்து 201K மேலே போச்சுனாலே பாருங்க, ஈதர் இன்ஃபேக்ட் 94,000 மேலே போச்சுனாலே 22%, ரைட். அதுக்கு 200 மேலே போச்சுன்னா 24, அதுக்கப்புறம் 32, 35 அது மாதிரி டேக்ஸ் ரேட் வந்து இப்படி ஆகி. ஸோ இதில் ஒரு குயிக்காக உங்களுக்கு ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் தான் காணிக்கலாம். எதுக்காக வந்து டேக்ஸ் சேவ் பண்ணணும்னா யூல் பி ஷார்ப். ஸோ இந்த ஸ்ப்ரெட்ஷீட் பார்த்தீங்கன்னு வைங்களேன். ஸோ லெட்ஸ் சே ஒரு எக்ஸாம்பிள் போட்டுக்கலாம். இப்போ ஓகே, ரெண்டு பேரும் லெட்ஸ் சே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 150 பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் டோட்டல் 300K, ரைட். ஸோ லுக் அட் த டாக்ஸஸ் பார். இப்போ வந்து லெட்ஸ் சே they didn't do any 401K, வெறும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வந்து லெட்ஸ் சே 150 ஜஸ்ட் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். 300K உங்களோட இன்கம்க்கு லெட்ஸ் சே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் தான் வரும். அன்லஸ் யூ ஹேவ் எனஃப் ஐட்டம்ஸ் டு டூ ஐட்டமைஸ்டு டிடக்ஷன், ரைட். லெட்ஸ் அஸ்யூம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். ஸோ உங்களோட டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $35,000 டேக்ஸ் வருது, ரைட். ஸோ அதே இது எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லு அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ இந்த ஸ்ப்ரெட்ஷீட் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் போட்டிருக்கேன். லெட்ஸ் சே
இப்போ என்னோட ஸ்பீச் கேட்டுட்டு போயிட்டு இதில் 1-2 ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பண்ணி லெட்ஸ் சே ஒரு $5,000 நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னு வைங்க, ஒரு எக்ஸாம்பிள். எவ்ரி இயர் ஒரு $5,000 நீங்கள் டேக்ஸ் சேவ் பண்ணீங்கன்னா அதை ஒரு S&P 500 இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டால் கூட இட்ஸ் 8 to 10% ஆனுவலைஸ் ரிட்டர்ன், ரைட்? அதனோட இம்பாக்ட் பாருங்கள், ஒவ்வொரு நெக்ஸ்ட் ஒரு 30 இயர்ஸில் இட் ஒர்த் $500,000. இது அந்த டேக்ஸ் சேவிங்ஸ் மட்டுமே. நீங்கள் உங்களோட மற்ற சேவிங்ஸ்லாம் இது இல்லை. இப்போ நிறைய பேர் என்ன மிஸ்டேக் நம்ம பண்ணுறதுன்னா, நிறைய அந்த H1ல நம்ம இன்க்ளூடிங் மீ, நான் இப்போ வந்து 25 இயர்ஸ் ஆச்சு. ஏன்னா நமக்கு இந்த 401k பற்றி நிறைய இந்த டேக்ஸ் ஐடியா பற்றி நிறைய புரிதல் இல்லாதனால சரி டேக்ஸ் ஆனால் கட்டிட்டு போவோம், இந்த 1 இயர் தான் சரி. நிறைய பேருக்கு என்னென்னா வந்தப்போ ஓகே ஸோ மோஸ்ட் லைக்லி நம்ம இந்தியா போயிடுவோம், ரைட்? அதுதான் தாட் ப்ராசஸ். அது நமக்கு மோஸ்ட் தெரியும், அது நடக்காது, அது வேறு விஷயம். ஸோ நம்மளோட திங்கிங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் டேர்ம்லேயே திங்க் பண்ணுவோம், ஓகே? ஸோ அப்போ என்ன ஆகும்னா யூ ஆர் கோயிங் டு கீப் பேயிங் தட் டு IRS. ஸோ யோசிச்சு பாருங்க, $5,000 அதே இது வந்து லெட் மீ சேஞ்ச் டு 10,000. ஒரு இதுக்காக நான் ஜஸ்ட் சேஞ்ச் த நம்பர். ஸோ இப்போ 10,000 போட்டிங்கன்னா பாருங்க, இட்ஸ் $1 million. அந்த $1 million வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் செட்டில் ஆனாலும் சரி, இந்தியா செட்டில் ஆனாலும் சரி, உங்களோட ரிட்டையர்மெண்ட்டே கவர் ஆகிடும். ஸோ எதுக்காக சொல்லணும்னா திங்க் அபவுட் இன் த லாங் டேர்ம், ஒரு ஷார்ட் டேர்மாக யோசிக்காம, ஓகே? அதே மாதிரி இன்னொரு இது என்னன்னா, ஓகே மாதிரி இதை 59 ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தானே எடுக்க முடியும், அது ஒரு கொஸ்டின் இருக்கும். ட்ரூ, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும். பட் ஆனால் ரிட்டையர்மெண்ட்டுக்கு நமக்கு ஒரு சேவிங்ஸ் யூ நீட், ரைட்? நெக்ஸ்ட்டுக்கு நமக்கு ஒன்று வேணும், ரைட்? நாளைக்கு போய் நம்ம பசங்கிட்ட போய் நம்ம போய் கெஞ்சிட்டு இருக்க முடியாது, ரைட்? தட்ஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அது வந்து இந்தியாவில் போய் நம்ம செட்டில் ஆனாலும் சரி, இங்கே செட்டில் ஆனாலும் சரி, உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஒன்று வேணும். இப்போ நீங்கள் இந்தியாவில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு ஒன்று இருந்திருக்கும். இப்போ அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பென்ஷன் ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு டீச்சராகவோ அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணியிருந்தாலோ இல்லை கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தாலோ ஒரு பென்ஷன் மாதிரி இருக்கும். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கான்செப்டே கிடையாது. ஏன்னா இட்ஸ் பிகர் லைபிலிட்டினால நிறைய கம்பெனிஸ் அந்த பென்ஷன் இதெல்லாம் எல்லாம் தூக்கிட்டாங்க. ஸோ த ஒன்லி ஆப்ஷன் இஸ் யூ ஹேவ் டு சேவ் அண்ட் இன்வெஸ்ட், ரைட்? ஸோ அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, நமக்கு வர்ற சம்பளம் வந்து நீங்கள் வந்து அதை கரெக்டாக சேவ் பண்ணி இந்த மாதிரி ஏன்னா 401kல போட்டோன்னா நீ எடுக்க முடியாது, ரைட்? ஏன்னா தெர் இஸ் அ பெனால்ட்டி அண்ட் டாக்ஸஸ். ஸோ அதனால் நமக்கு கணக்கு தெரியாமல் அது ஆட்டோமேட்டிக்காக பே செக்கில் டிடெக்ட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியாமல் அஸ்யூமிங் ஒரு இண்டெக்ஸ் ஆல் யூ ஹேவ் டு டு இஸ் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன, இந்த ஸ்டாக்ல ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ண அவசியமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு டைம் இருக்காது. அதுக்கு வந்து இஃப் யூ ஆர் ரியலி ஹேவ் டு டூ வெல், யூ ஹேவ் டு ரியலி புட் லாட் ஆஃப் எஃபர்ட். இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து ரியலாகவே கரெக்டாக பண்ணணும், ஓகே? ஸோ அதனால் என்ன பண்ணணும், உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஆல் யூ ஹேவ் டு டு இஸ் புட் இன் இண்டெக்ஸ் ஃபண்ட். அந்த 401kல சில ஃபண்ட்ஸ் இருக்கும், யூ ஜஸ்ட் பிக் அதை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க. ஃபியூச்சர் கான்ட்ரிபியூஷனில் ஓகே இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் இவ்வளோ பர்சன்டேஜ் போட்டுட்டா லைக் ஆட்டோமேட்டிக் செட்டப் மாதிரி அதை பண்ணிவிட்டீங்கன்னா நீங்கள் மறந்துடலாம். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பே செக்கில் வர டிடக்ஷன் ஆல் யூ ஹேவ் டு டு இஸ் உங்கள் பே செக்கில் வந்து அந்த கான்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜ் அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக மேக்ஸிமம் 1 இயருக்கு வந்து $23,000 டிசம்பர் எண்டில் வர்ற மாதிரி செட் பண்ணி விட்டுருங்க. யூ ஜஸ்ட் ஃபர்கெட் இட். நீங்கள் வந்து போய் லாகின் பண்ணி மார்க்கெட் அப் ஆகுதா டவுன் ஆகுதான்னு அந்த பிளட் ப்ரெஷர் அந்த இதில் யூ டோன்ட் ஹேவ் டு கோ த்ரூ தட் அட் ஆல். ஸோ அட் த எண்ட் ஆஃப் டே ஓவர் த பீரியட் லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பண்ண அந்த சேவிங்ஸ், ரைட்? நீங்கள் அது ஒன்று இருக்கும். ப்ளஸ் உங்களோட டேக்ஸ் சேவிங்ஸ், ரைட்? வாட் எவர் உங்களுக்கு அந்த ரிட்டர்ன் வருது இல்லையா, அதனோட இம்பேக்டே பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஹியூஜ். அந்த அதனோட இது அதை வந்து இன்னும் நீங்கள் பெட்டராக பண்ணால் என்ன பண்ணலாம், யூ கேன் புட் இட் அண்ட் ராத் ஐஆர்ஐன்னு ஒன்று உண்டு. அது வந்து இட்ஸ் இண்டிவிஜுவல் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட். அந்த ராத் ஐஆர்ஐல என்ன அட்வான்டேஜ்னா இட்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் ஐஆர்ஐ. அந்த வர கெயின்ஸ் வந்து கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ, ஓகே? ஆஃப்டர் 59க்கு அப்புறம் நீங்கள் எடுக்கும்போது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 500k போடுறீங்க, இஃப் இட் டர்ன் அவுட் அது இன்வெஸ்ட் பண்ணி 1 million ஆச்சுன்னா அந்த 500k நெட் கெயினுக்கு வந்து கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ. ஒரு பைசா கூட நீங்கள் டேக்ஸ் பே பண்ணாமல் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் யூ கேன் ஸ்டார்ட். ராத் ஐஆர்ஐ வந்து யாருனாலும் பண்ணலாம். என்னன்னா ஒரு பர்டிகுலர் இன்கம்க்கு வந்து ஒரு இன்கம் லிமிட் உண்டு அதில். பட் அதை வந்து தெர் இஸ் அ ஒர்க் அரவுண்ட். இட்ஸ் கால்ட் பேக் டு ராத் ஐஆர்ஐ. ஒரு ஸ்லைட் பண்ணு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் சேவிங் ஃபார் 2024 அண்ட் ஐ கவர் 24 and 25, ஓகே? ஸோ என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணால் டேக்ஸை வந்து சேவ் பண்ணலாம், ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ப்ரீ டேக்ஸ் 401k. இப்போ உங்களோட டேக்ஸ் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா, அஸ்யூமிங் 22, 24 இல்லை 32% உங்களோட டாப் டேக்ஸ் ப்ராக்கெட் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா
டெஃபினட்டாக நான் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா 401k வந்து முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமைஸ் பண்ணுங்க, ரைட்? ஏன்னா இந்த மணி வந்து கைக்கு வராது. ஸோ கைக்கு வராதனால வந்து கண்டிப்பாக செலவு பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம கைக்கு வந்தோன்னா ஏதாவது ஒன்று வந்து செலவாகிட்டே தான் இருக்கும் போது, ரைட்? தட்ஸ் ஹியூமன் டெண்டன்சி. அதே மாதிரி ஒரு ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 50க்கு மேலே போச்சுன்னா கேட்சப் கான்ட்ரிபியூஷன் இன்னொரு 7,500 போடலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா $31,000 பண்ணலாம். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா மெகா பேக்டோ ராத் 401k சொல்லி, இது வந்து உங்கள் கம்பெனியில் நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து தே அலோவ் ஆஃப்டர் டேக்ஸ் 401kன்னு ஒரு பக்கெட் உண்டு. அந்த ஆஃப்டர் டேக்ஸ் 401kல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நீங்கள் அதில் போடுற மணி ஆட்டோமேட்டிக்காக இட்ஸ் கன்வெர்டட் இன்டு மெகா பேக்டோ ராத் 401k. அந்த 401kலேயே ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்கெட்டில் போய் இல் பி அலோகேட்டட். அதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா லிமிட் வந்து 2024 யூ கேன் கோ அப் டு $69,000. ஸோ அப்படின்னா சிம்பிள் மேத் போடுங்க. நீங்கள் 23,000 ப்ரீ டேக்ஸ் பண்ணியாச்சு. எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் யூஷுவலாக 3%, 6% அந்த மாதிரி எம்ப்ளாயர் ஆல்சோ கான்ட்ரிபியூட். ஸோ அது ரெண்டையும் ஆட் பண்ணி வாட் எவர் த ரிமைனிங் ஆஃப் $69,000, ஸோ இட் குட் பி மேபி $30,000, அதை வந்து யூ கேன் புட் இட் அண்டர் த ஆஃப்டர் டேக்ஸ் 401k. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ராத் 401kல இட் கோ. ஸோ அது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ. அந்த ராத் 401kல வர கெயின்ஸ் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ. ஸோ அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ செகண்ட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் IRA அண்ட் ராத் IRA. ஓகே, ஸோ த ட்ரெடிஷ்னல் IRA வந்து யார் வேணாலும் பண்ணலாம். தெர் இஸ் நோ இன்கம் லிமிட். ஓகே, எவ்ரிபடி கேன் கான்ட்ரிபியூட் $7,000 டு ட்ரெடிஷ்னல் IRA. ஏஜ் 50க்கு மேலே இருந்தால் இன்னொரு $1,000 யூ கேன் கான்ட்ரிபியூட். தட்ஸ் அ கேட்சப் கான்ட்ரிபியூஷன். பட் இந்த ட்ரெடிஷ்னல் IRA என்னன்னா இட்ஸ் சேம் அஸ் லைக் ப்ரீ டாக்ஸ் 401k. உங்களோட இன்கம் யூஸ்வலாக ஒரு 125 கீழே இருந்தனா யூ வில் ஆல்சோ கெட் த டாக்ஸ் பெனிஃபிட். எது இந்த ட்ரெடிஷ்னல் IRA. பட் உங்களோட இன்கம் ஒன்ஸ் ஹையர் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரெடிஷ்னல் IRA கான்ட்ரிபியூட் பண்ணாலுமே இட் பிகம் அ நாட் டிடக்டபிள் IRA. தட் மீன்ஸ் உங்களுக்கு வந்து டாக்ஸ் பெனிஃபிட் வராது. ஸோ எனிவே உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் வராதனால என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா நீங்கள் வந்து அதை யூ கேன் ஜஸ்ட் மூவ் தட் இன்டு ராத் IRA. ஸோ அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ இன்னொருத்தர் அவர் கேட்டீங்க இல்லையா எல்லாரும் பண்ணலாமான்னு. ஸோ இந்த ராத் IRA பார்த்தீங்கன்னா 2024 இப்போ உங்களோட இன்கம் வந்து 146, நீங்கள் வந்து சிங்கிளாக ஃபைல் பண்ணும்போது 146k உங்களோட ஏஜிஏ இருந்ததுன்னா ராத் IRA டேரெக்டாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. அதே மாதிரி மேரிட் இதில் பார்த்தீங்கன்னா 230k உங்களோட இன்கம் இருந்ததுன்னா ஜாயிண்ட் இன்கம் நீங்கள் வந்து ராத் IRA டேரெக்டாக பண்ண முடியாது. பட் we can still do a backdoor ராத் IRA. அந்த பேக்டோர் ராத் IRA எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஏன்னா யார் வேணாலும் ட்ரெடிஷ்னல் IRA பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் யூ கான்ட்ரிபியூட் டு த ட்ரெடிஷ்னல் IRA. ஸோ 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் அட் ட்ரெடிஷ்னல் IRA அண்ட் ராத் IRA. ஒரு 7,000 ட்ரெடிஷ்னல் IRA போட்டுட்டு ஒரு 1 வீக் அப்புறம் யூ ஜஸ்ட் மூவ் ஃப்ரம் ட்ரெடிஷ்னல் IRA டு ராத் IRA. ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர், அவ்வளோதான். திஸ் இஸ் கால்ட் பேக்டோர் ராத். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் கேன் டூ திஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதில் என்ன ஒரு இதுன்னா யூ வில் நாட் கெட் அ டாக்ஸ் பெனிஃபிட் நவ். இப்போ உடனடியாக உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்காது. பட் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் வர கெயின்ஸ் வந்து கம்ப்ளீட்லி டாக்ஸ் ஃப்ரீ. அதே மாதிரி இந்த ராத்தில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் போட்ட பிரின்சிபலை வந்து எடுத்துக்கலாம். இந்த 401kல வந்து அப்படி கிடையாது. 59 வயசுக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும். இந்த ராத்தில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ஏதோ ஒரு ரீசன்னால இப்போ கிட்ஸுக்கு எஜுகேஷனோ ஏதாவது எமர்ஜென்சி உங்களுக்கு வேணும்னா பிரின்சிபலில் வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் எடுக்கலாம். பட் அந்த கெயின்ஸை வந்து யூ கேனாட் டச் அன்டில் 59 இயர்ஸ். அதுதான் அந்த அதில் உள்ள ஒரு ஓகே மாதிரி. 401k எடுத்தவங்களும் ராத் IRA. ஆமாம், அதே மாதிரி இன்னொரு ஜென்ரல் குட் கொஸ்டின். நிறைய பேருக்கு என்னன்னா நான் 401k பண்ணுறதுனால அதனால IRA பண்ண முடியாது. அப்படி எதுவுமே கிடையாது. அந்த IRA வந்து டோட்டலி தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் இண்டிவிஜுவல் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட். உங்களுக்கு நீங்கள் 401k பண்ணுறீங்களோ இல்லையோ யூ கேன் ஸ்டில் டூ த ட்ரெடிஷ்னல் IRA in ராத் IRA. ஸோ 100% அலோவ். ஆனால் ராத் 401k பண்ணால் அந்த லிமிட் வந்து 2 சேர்த்து தான் 401k மேக்ஸ் அவுட் பண்ணுறோம்னா ஸ்டில் பண்ணலாம். ஆமாம், யூ கேன் சி அது அந்த 401kல நீங்கள் 69 பண்ணாலுமே யூ கேன் ஸ்டில் டூ இதுலையும். இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஏன்னா அது வந்து அதனோட பட்ஜெட் தனி, இதனோட பட்ஜெட் தனி தான். ராத் 401k பட்ஜெட். ஆமாம், அது தனி. அது வந்து நீங்கள் ராத் 401k பண்ணாலுமே சரி டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டேக்ஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் ராத் 401kல யூ கேன் சம்டைம் ஈவன் புட் $25,000 கூட போடலாம். ஏன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எம்ப்ளாயர் வழியாக யூ கேன் டூ தட் ரைட் 69,000. ஸோ அந்த 20 அதுவும் போட்டு அது போக நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் பண்ணலாம். யூ கேன் டூ போர். டாக்ஸ் பெனிஃபிட் வராதுங்களா?
ஆமா டாக்ஸ் பெனிஃபிட் இப்போ வராது. Yeah, இப்போ வராது. ரைட். But again- அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல Leave after after tax. ஆஃப்டர் டாக்ஸ் வந்து ஸோ இது வந்து இப்போ யாருக்கு வந்து யூஸ் ஆகணும்? இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டாக்ஸ் பே பண்ணிட்டு அந்த மணி எடுத்து brokerage அக்கௌண்ட்ல போட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த brokerage அக்கௌண்ட்ல ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னா, நீங்க அட் சம் பாயிண்ட் அதை வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது நீங்க யூ வில் பே த டாக்ஸஸ், கேபிட்டல் கெயின் டாக்ஸஸ் வந்து either 15 or 20%. ஸோ இதே கான்செப்ட் தான் அடுத்தது வந்து லெட் மீ டூ த 529, அதுக்கப்புறம் HSA I will come back. இந்த 529 பார்த்தீங்கன்னா இட்ஸ் மெயின்லி பார்த்தீங்கன்னா கிட்ஸோட காலேஜ் சேவிங்ஸ்க்காக. அது நிறைய பேருக்கு வந்து அதில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, 529 போடணுமா வேணாமா இல்லை வேற இதில் பண்ணலாம். ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன, உங்க எல்லாருக்குமே தெரியும் இங்கே யூஎஸ்ல வந்து எஜுகேஷன் வந்து வெரி எக்ஸ்பென்சிவ். இப்போ ஒரு உங்க கிட்ட வந்து ஈவன் நீங்க யூஎம்டி யூனிவர்சிட்டி மெர்லாண்ட் நீங்க மெர்லாண்ட்ல காலேஜ்ல அனுப்பிச்சா கூட 4 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக 100 to 125. இப்போ நான் வந்து கரண்ட் ரேட்டை பேசிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ என்னோட கிட்ட இப்போ காலேஜ் படிக்கிறாங்க. இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் படி நீங்கள் இன்ஸ்டேட் காலேஜ் உங்கள் கிட்ட அனுப்பிச்சாலே 4 இயர் டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா $100 to $130,000 ஆயிடும் 4 வருஷத்துக்கு. ஓகே, ஒரு கிட்டுக்கு. அப்போ 2 கிட்டுக்கு பார்த்தீங்கன்னா $250,000. இதே இது வந்து உங்கள் கிட்ட வந்து அவுட் ஆஃப் ஸ்டேட் அனுப்பிங்க, ஈவன் வெர்ஜினியாவுக்கு அனுப்பிச்சனாலே அது அவுட் ஆஃப் ஸ்டேட் தான். இல்லை நியூ ஜெர்சி இல்லை ஜார்ஜியா எங்கேயாவது அவுட் ஆஃப் ஸ்டேட் போச்சுன்னா அந்த 4 இயர் டிகிரி பார்த்தீங்கன்னா இட்ஸ் $250,000 250K ஈஸியாக ஆயிடும். ஸோ 2 கிட்டுக்கு போனீங்கன்னா $500,000 போச்சு, ரைட்? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் இன் திஸ் கண்ட்ரி. அன்லெஸ் உங்கள் கிட்ட வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கி 100% இதாச்சுன்னா ஃபுல் ரைட் கிடைச்சா தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, ரைட்? அப்படி இல்லை அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ அதனால வந்து என்ன கேட்டிங்கன்னா உங்கள் கிட்ட வந்து பர்டிகுலராக எங்கே இருக்கும் போது டெஃபினட்டாக வந்து நீங்கள் யூ கேன் கன்சிடர் 529. ஸோ அதனோட பெனிஃபிட் வந்து நான் சொல்கிறேன் என்னன்னா, இப்போ மெரிலாண்டில் பாருங்க, ஒரு கிட்டுக்கு வந்து $5,000 அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து போடணும். ஸோ அந்த $5,000 வந்து நீங்கள் ஸ்டேட் ஆஃப் மெரிலாண்டில் வந்து இன்கம் டேக்ஸ் டிடக்ஷன் பண்ணிக்கலாம். அது ஒரு பெனிஃபிட். அதுக்கப்புறம் அந்த வர்ற கெயின்ஸ் வந்து கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ as long as you use it for education purpose. இப்போ உங்க டெஃபினட்டாக இங்கே படிக்க மாட்டாங்க, இந்தியாவில் போகிறாங்க அப்படின்னா then I wouldn't recommend. ஓகே, பட் there is a very high probability இப்போ உங்கள் கிட்ஸ் இங்கே கண்டிப்பாக யூஎஸில் படிப்பாங்க அப்படின்னா then definitely I will strongly recommend consider the 529. ஏன்னா மெயின் பெனிஃபிட் என்னன்னா you will get the state tax benefit now. அதுக்கப்புறம் அந்த கெயின்ஸ் வந்து கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ நீங்கள் எஜுகேஷன் எடுத்து யூஸ் பண்ணும்போது. அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் கிட்ட வந்து மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல் வரும்போது 529 ஆரம்பிச்சு அது என்ன கேட்டால் வேஸ்ட். ஏன்னா ஒரு few yearsல வந்து யூ cannot grow that fund. ஸோ இது எப்போ 529 ஆரம்பிக்குன்னா உங்கள் கிட்ட வந்து கிண்டர் கார்டன் இல்லை ஸ்மாலாக இருக்கும்போதே ஆரம்பிக்கும். ஈவன் இஃப் இட்ஸ் $100 $200 எவ்வளோ முடியுதோ ஸ்டார்ட் மந்த்லி வந்து ரெக்கரிங் செட் பண்ணுங்க. $5,000 per kid, basically என்னன்னா $2,500 per parent. ஸோ அப்போ என்ன ஆகுனா அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து ஒரு கிட்டுக்கு 5,000. இப்போ 2 கிட்ட இருந்தா இன்னொரு 5, ஸோ 10,000 போடலாம். கேட்சப் கிடையாது. அதில் ஒவ்வொரு இயருக்கும் டிசம்பர் 31க்குள்ள நீங்கள் அது பண்ணி பண்ணுறதா இருந்தால் 5,000 மேலேயும் போடலாம், டாக்ஸ் பெனிஃபிட். கரெக்ட். நீங்கள் இன்னொரு குட் பாயிண்ட், 5,000 மேலேயும் போடலாம். அப் டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ போடலாம்னா ஒரு கிட்டுக்கு ஒரு பேரண்ட் $18,000 வரைக்கும் கொடுக்கலாம். இட்ஸ் கால்டு கிஃப்ட் லிமிட். ஸோ டெக்னிக்கலாக ஒரு கிட்டுக்கு பார்த்தீங்கன்னா $36,000 வரைக்கும் நீங்கள் போடலாம் இருந்ததுன்னா. பட் ஆனால் இது நீங்கள் ரொம்ப ஓவராக போட்டாலும் அதுக்கப்புறம் வந்து யூ கேனாட் யூஸ் பண்ணலாம், அதுலேயே இருக்கும். பட் அந்த 529 இன்னொரு லாங் இப்போ ரீசெண்டாக இந்த கோவிட் அப்போ கவர்மெண்ட் பாஸ் ஒரு வாட் எவர் ரீசன் உங்கள் கிட் வந்து அது யூஸ் பண்ணலை, அந்த 529 யூஸ் பண்ணல, சம் அமௌண்ட் லெட்ஸே ஒரு 30,000 40,000 ரிமைனிங் இருக்குன்னா $35,000 per kid you can transfer that into Roth IRA for your kids. உங்களோட கிட்ஸோட Roth IRA க்கு நீங்க மூவ் பண்ணிக்கலாம் அந்த unused funds. ஸோ அது ஒரு இதுவும் உண்டு. ஸோ பெனால்ட்டி வந்து சப்போஸ் நீங்க வந்து வாட் எவர் ரீசன் இந்தியா போயிடுங்க யூஸ் பண்ணல அப்படின்னா then you have to pay 10% penalty and taxes on the gains. But you can still withdraw. அது ஒன்றும் ப்ராப்ளம். ஸோ அதான் என்னோட ரெக்கமெண்டேஷனாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்தானா டெஃபினட்டாக கன்சிடர். அது கிட்ஸ் வந்து எங்கே இருந்தால் டெஃபினட்டாக பண்ணுங்கள். ஏன்னா இட்ஸ் கோயிங் டு ஃபினான்ஷியலி சேலஞ்சிங் தான். ஓகே, 2 கிட்ஸு கண்டினியூஸாக அடுத்தடுத்து வரும்போது
ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கரெக்டாக பிளான் இல்லைன்னா அப்போ மணி உங்களுக்கு தேவைப்படும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா either they try to withdraw from 401k. That's not a good thing, right? நீங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 401kல எடுக்கும்போது பெனால்ட்டி வரும். அது ஆன் டாப் ஆஃப் இட் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுவீங்க. ஏன்னா you will be losing almost 35% immediately. That's not a good strategy, right? 529 pass over பண்ணலாம் இல்லையா? 529 you can pass it over. அதே மாதிரி இப்போ லெட்ஸ் சே 2 கிட் இருக்காங்க, வாட் எவர் ரீசன் லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் கிட் வந்து ஸ்காலர்ஷிப் கிடைச்சி அவங்க யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்க ஆல் யூ ஹேவ் டு டு இஸ் அந்த பெனிஃபிஷியரை சேஞ்ச் பண்ணா போதும். ஸோ செகண்ட் கிட் யூஸ் பண்ணுங்க. நம்ம இந்தியா போயிட்டோம், பசங்க மட்டும் வந்து காலேஜ் படிக்க வர்றாங்கன்னா அவ்வளோ நாள் கேப்க்கு நம்ம பெரிய கட்டிட்டே இருக்கணுமா இது? நோ, இட்ஸ் நாட் மேண்டேட்டரி. நீங்க இது என்னன்னா நீங்க கட்டணும்னா கட்டலாம், நத்திங் இஸ் மேண்டேட்டரி. பட் உங்க கிட்ட வந்து நீங்க இந்தியா போனதுக்கு அப்புறம் இங்க வந்து படிப்பாங்கன்னா தென் நீங்க என்ன கேட்டீங்கன்னா மந்த்லி கட்டிட்டே இருங்க. ஸோ தட் அவங்க இங்க வந்து படிக்கும்போது they can use that money and அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்கேஸ் நம்ம அதை கட்டாம கொஞ்ச நாள் நம்ம விட்டுட்டோம், திரும்ப ஸ்டில் நம்ம அதை யூஸ் பண்ண முடியுமா? பண்ணலாம். ஸோ அது ஒன்றும் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. You can use This it. kid should born in USA and should have SSN number. கரெக்ட். ஸோ கிட் இந்த இது பண்றதுக்கு வந்து they need to have a SSN. No, I-10 இருந்தா இல்ல I-10, I-10 or SSN. பேர்ல ஒரு தடவை டாக்ஸ் மத்த கண்ட்ரி No, good question. So in the 529 பாத்தீங்கன்னா mostly it covers only the US colleges. Very few outside of the US. So அதனால இங்க படிக்க மாட்டாங்கன்னா then I wouldn't recommend. Okay, only there is a very strong probability உங்க kids இங்க படிப்பாங்கன்னா then go for 529. Sorry, sound கேட்கல. ரிப்பீட் பண்ணுங்க. I-10 இருந்தா பண்ணலாம். I-10 இருந்தா பண்ணலாம். இப்போ வந்து அந்த 35K வரைக்கும் ராத் ஏரியாக்கு மூவ் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, ஆமா. அது வந்து ட்ரம்போட ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல பண்ணாங்களா இல்லை பைடன்ல பண்ணாங்களா? How is going to impact this? அது சேஞ்ச் Yeah, I don't think they will change it because it's already become a law. Okay. Yeah, I don't think that's going to change. அது வந்து after 15 years அப்புறம் தான் இது. அந்த 529 ஆரம்பிச்சு 15 years அப்புறம் you still have money அதுல இருந்ததுன்னா up to 35K வந்து உங்க கிட்டோட ராங் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அடுத்து வந்து என்ன கேட்டிங்கன்னா உங்க கிட்ஸ் வந்து ஒன்ஸ் மிடில் ஸ்கூல் அது மாதிரி வரும்போது have a open conversation with the kids. Okay, கிட்ஸ்ட வந்து சொல்லுங்க இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது, this is the plan, so that they can understand, right? ஸோ ஏன்னா எந்த இன்ஸ்டேட்டா அவுட் ஆஃப் ஸ்டேட்டாங்கிற ஒரு டெசிஷன் வந்து இட்ஸ் கோயிங் டு ஹேவ் அ வெரி பிக் ஃபினான்ஷியல் இம்பாக்ட் உங்களோட ஃபேமிலி, ரைட்? Now it's a personal finance, ஒவ்வொரு ஃபேமிலியோட சுச்சுவேஷனும் இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஹேவ் அ ஓப்பன் கான்வர்சேஷன். ஸோ இப்போ அந்த 529 இல்லாமையும் சில ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் பண்ணலாம், ரைட்? இன்னொன்று என்னன்னா FAFSA லோன் போடலாம். டிபெண்ட் எஜுகேஷனில் வந்து FAFSA லோன் போட்டு ஸ்டூடெண்ட் பேரில் லோன் போட்டு எடுக்கலாம். they can cover up to $10,000 அந்த மாதிரி. இல்லை பேரண்ட் லோன் போடலாம். ஸோ அது ஒரு ஆப்ஷன். ஸோ there are other options also you can try. Okay, அதே மாதிரி அந்த ஃபினான்ஷியல் பர்டனை வந்து டிக்ரீஸ் ஆகணும்னா they can do AP credits, அந்த AP எக்ஸாம்ஸ்லாம் பண்ணி அந்த கிரெடிட்ஸை வந்து நீங்கள் காலேஜில் கிளைம் பண்ணலாம். ஸோ தட்ஸ் கோயிங் டு ரெடியூஸ் யுவர் டியூஷன் காஸ்ட். அது மாதிரி பண்ணலாம். ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் அதர் ஆப்ஷன்ஸ் யூ கேன். இல்லைன்னா இன்னொன்று வந்து ஸ்காலர்ஷிப். ஸ்காலர்ஷிப் வந்து நான் சொல்றது வந்து காலேஜோட ஸ்காலர்ஷிப். தெர் ஆர் லாட் ஆஃப் என்டோமெண்ட் அண்ட் நான் ப்ராஃபிட். நிறைய பேர் வந்து they provide even local county level, state level. அது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து they don't apply. ஸோ அதெல்லாம் ரீசர்ச் பண்ணி there are a lot of websites out there, scholarship.com, college board, அந்த மாதிரி இதெல்லாம் சர்ச் பண்ணி உங்கள் கிட்ட வந்து அதை அப்ளை பண்ணால் ஸோ ஈவன் இஃப் அந்த ஸ்காலர்ஷிப் ஒரு 10,000 20,000 கிடைச்சா தட்ஸ் ஸ்டில் இல்லல், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு யூ கேன் ட்ரை மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ எல்லாமே பேரண்ட்டோட பர்டன் இல்லாமல். ஸோ அதுக்கு தான் அது வந்து ஸ்டார்ட் ஹேவிங் த கான்வர்சேஷன் கிட்ஸ் ஸோ தட் தே அண்டர்ஸ்டாண்ட் த என்ன. ஆமாம், ஏபி கிரெடிட்ஸ் வந்து இப்போ உங்கள் கிட்ட வந்து இங்கே ஹை ஸ்கூல் 10th 9th கிரேட் ஜாயின் பண்ண உடனே
அவங்க வந்து the AP courses சொல்லி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் மேத் இந்த மாதிரிலாம் படிப்போம் ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா தே ஹேவ் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். அந்த மேத்தமேட்டிக்ஸ் எடுக்கிறது வந்து நீங்கள் ஐ வாண்ட் டு சைன் அப் ஃபார் காலேஜ் லெவல் AP. ஓகே, இப்போ நம்ம படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரே லெவல் தான் இருக்கும். இப்போ எல்லாருக்கும் ஒரே தான். இங்கே அப்படி இல்லை. அந்த கிட்ஸ் வந்து அவங்களோட எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் தே கேன் சூஸ். நம்ம சொல்லலாம் ஓகே நான் வந்து காலேஜ் லெவல் AP வந்து நான் சூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் போர்டு வந்து தே கண்டக்ட் எக்ஸாம் அந்த எண்ட் ஆஃப் அந்த இயரில் வந்து இப்போ நீங்கள் வந்து AP ஃபிசிக்ஸ் எடுக்கிறீங்கன்னா தே வில் கண்டக்ட் எக்ஸாம். அந்த எக்ஸாம் வந்து உங்கள் கிட்ட வந்து எழுதணும். அவங்க வந்து எழுதி இஃப் தே ஸ்கோர் 4 or 5 அது வந்து தே வில் கிரேட் 3 இல்லை 4 5 ஐ திங்க் 4 or 5 எடுத்தீங்கன்னா அந்த காலேஜ் படிக்கும்போது ரைட் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் வந்து இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ் எடுக்கிறீங்க, அதே மாதிரி நீங்கள் காலேஜ் வந்து இன்ஜினியரிங் ஸ்டம் போய் பண்ணீங்கன்னா ஏன்னா அங்கேயும் போய் யூ ஹேவ் டு ஸ்டடி ஃபிசிக்ஸ் ரைட். ஸோ அப்போ வந்து இதை கிளைம் பண்ணணும். ஸோ கிளைம் பண்ணும்போது அந்த டியூஷன் காஸ்ட் வந்து சேவ் ஆகும். ஸோ தட்ஸ் வாட் இன்ஃபேக்ட் வந்து அது வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் மிடில் ஸ்கூல் பேரண்ட்ஸுக்கு நிறைய அது புரியாது. அதோடய செப்பரேட்டாகவே நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட ஒரு செக்ஷன் வைக்கலாம். ஸோ தட் ஒரு அவேர்னஸ் வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஹை ஸ்கூல் பேரண்ட்ஸுக்கு வந்து எங்களுக்கே புதுசாக இருக்கும். ஐ திங்க் இட்ஸ் லைக் கொஞ்சம் அட்வான்ஸாக வந்துட்டு ப்ராப்ளி நம்ம இன்னொரு நாள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு கூட கண்டக்ட் பண்ணலாம் எல்லா பேரண்ட்ஸும். பேரண்ட்ஸ் லோன் போடலாம்னு சொன்னீங்க. அது எப்படி பர்சனல் லோன் மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்களா இல்லை எஜுகேஷன் லோன் மாதிரி? பேசிக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட் வேரி ஆகும். ஆமாம். ஸோ அது வந்து நீங்கள் யார்கிட்ட லோன் எடுக்கிறங்கிறத பொறுத்து. என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் வந்து ஃபாப்ஸான்னு ஒரு லோன் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பட் ஐ டோன்ட் நோ, இப்போ ட்ரம்ப் இஸ் கோயிங் டு க்ளோஸ் தட் ஃபண்ட். என்னன்னு தெரியல. பட் அஸ் ஆஃப் நவ் பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் வழியாக வந்து யூ கேன் டேக் த லோன். ஓகே, அது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அந்த ரீபேமெண்ட் ஆப்ஷன் வந்து நிறைய பெனிஃபிட் உண்டு. ஸோ அது கிட்ஸ் வந்து தேர் ஆர் 2 type ஆஃப் லோன், சப்சிடைஸ் அண்ட் அன்சப்சிடைஸ் லோன் உண்டு. ஸோ உங்கள் கிட்ஸ் வந்து சப்சிடைஸ் லோன்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த 4 வருஷம் படித்து முடிக்கிற வரைக்கும் கவர்மெண்ட் வந்து வில் வெயிட் த இன்ட்ரெஸ்ட். அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்ண தேவையில்ல, சப்சிடி மாதிரி ரைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ரீபே பண்ண முடியும். அது வந்து ஸ்டூடெண்ட் லோன். அதே மாதிரி நீங்கள் பேரண்ட் லோன் எடுத்தீங்கன்னா நீங்கள் இமீடியட்டாக அது ரீபே பண்ணுற மாதிரி வரும் அந்த பேரண்ட் லோன். எல்லா பேங்க்கும் ஆஃபர் பண்ணுவாங்களா? இல்லை, இது வந்து கவர்மெண்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ரைவேட்டாகவும் போகலாம். சாலிமே, ஈவன் DCU, நீங்கள் நம்ம டிஜிட்டல் கிரெடிட் யூனியன் இல்லை பேங்க்ஸு அது மாதிரி ப்ரைவேட்டாகவும் நீங்கள் போகலாம். யா, யூ கேன் ஆல்சோ டேக் லோன். ஸோ அதாவது நம்ம ஃபஸ்ட்டு சப்சிடைஸ் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அப்போ லாக் பண்ண முடியாது. அப்போ கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் என்ன கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதான் சார்ஜ் பண்ணுவோம். கரெக்ட், அந்த சப்சிடி கரெக்ட். அது வந்து எவ்ரி இயர் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரீசெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்ஸ் கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் யூ கேன் ஆக்சுவலி கன்சாலிடேட் ஆல் த லோன்ஸ். ஏன்னா எல்லாமே இட்ஸ் கால் வேரியபிள் லோன்ஸ். இந்த எஜுகேஷன் லோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வேரியபிள் லோன். தே ரீசெட் த இன்ட்ரெஸ்ட் ரேட் பேஸ்ட் ஆன் த T-bill ரேட்டை வச்சு அவங்க ரீசெட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்மார்ட்டாக கிட்ட 4 years முடிச்சதுக்கப்புறம் இஃப் யூ ஹேவ் அ லோன், அந்த வேரியபிள் லோனை வந்து ஃபிக்ஸ்டாக வந்து இட்ஸ் கால் கன்சாலிடேஷன். ஏன்னா அந்த லோன் எப்படி இஷ்யூ பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு செமஸ்டரும் லோன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் 4 வருஷம் முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 40 லோன் மட்டும் இருக்கும். ஸோ வாட் யூ ஹேவ் டு இஸ் இட்ஸ் கால் கன்சாலிடேஷன். அதை கன்சாலிடேட் பண்ணி எப்படி இப்போ நீங்கள் வீடு வந்து நிறைய பேர் வந்து ஆம் லோன் வாங்குவாங்க, வேரியபிள் ரேட் லோன் பண்ணுவோம் இல்லையா, 7 year ஆம் 10 year, அதை வந்து 30 year இல்லை 15 year ஃபிக்ஸ்டு லோன் மாற்றுற மாதிரி இந்த எஜுகேஷன் லோனை வந்து நீங்கள் ஃபிக்ஸ்டு கன்சாலிடேட்டட் லோனாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ யூ கேன் தென் அப்போ வந்து யூ கேன் லாக் த இன்ட்ரெஸ்ட் ரேட். டிபெண்டன்ஸ் H4 ஸ்டூடண்ட்ஸ் எதுக்கு H4 ஸ்டூடண்ட்ஸ் H4க்கு வந்து ஐ டோன்ட் திங்க் தே அதாவது பிரைவேட் லோன்ஸ் எடுக்கலாம், பட் கவர்மெண்ட் அந்த FAFSA லோன்ஸ் நாட் எடுக்கும். ஈவன் FAFSA லோன் அப்ளை பண்ணும்போது எவ்ரி இயர் தே லுக் ஃபார் தி கிட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க. நம்மளுக்கு அது எதை பேஸ் பண்ணி இல்லை அது வந்து நாட் பெர்ஃபார்மன்ஸை பற்றி கிடையாது. அது வந்து இந்த FAFSA இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வுட் ரெக்கமெண்ட் எல்லாருமே எலிஜிபிலிட்டி இருந்தால் கண்டிப்பாக அதை சப்மிட் பண்ணுங்கள். 2 type ஆஃப் எய்ட் உண்டு. ஒன்று வந்து லோன். ஒன்று வந்து FAFSAவில் பார்த்தீங்கன்னா ஒன்று நீட் பேஸ்ட் எய்டு, இன்னொன்று வந்து மெரிட் பேஸ்ட் எய்டு, அதுக்கப்புறம் லோன். இந்த நீட் பேஸ்ட் எய்டு வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி டிசைடட் ஆன் த பேரண்ட் இன்கம். ஓகே, ஏன்னா நீங்கள் வந்து டேக்ஸ் கொடுக்கணும் இல்லை, அவங்களே அந்த FAFSA வந்து தே ஹேவ் இன்டகிரேஷன் வித் IRS, தே வில் புல் த டேக்ஸ் ரிட்டர்ன். ஸோ அவங்களுக்கு தெரியும் பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான், ஏன்னா இந்த நீட் பேஸ்ட் எய்டு வந்து குவாலிஃபை ஆகுனா சேலரி வந்து இன்கம் வந்து $50,000 கீழே இருக்கணும். இட்ஸ் கால் பாவர்ட்டி கைட். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம யாருமே குவாலிஃபை ஆகணும்.
ஓகே. ஸோ அது வந்து நீட் பேஸ்ட் எய்டு. இன்னொன்று வந்து மெரிட் பேஸ்ட் எய்டு. அந்த மெரிட் பேஸ்ட் எய்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிட்ஸோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஜிபி அந்த மற்ற ஃபேக்டர்ஸ் வச்சு வந்து எந்த காலேஜ் சூஸ் பண்ணுறாங்க அதை பேஸ் பண்ணி தே வில் கிவ் த டிஸ்கவுண்ட். அதான் அந்த மெரிட் பேஸ்ட் எய்டு. அது வந்து கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் த மெரிட். எவ்வளோ உங்களை ஃபினான்ஷியல்ஸ் அது எதுவுமே தே டோன்ட் கன்சிடர். அதுக்கப்புறம் தேர்ட் வந்து லோன். அந்த லோன் கொடுக்குறது வந்து தே வில் கன்சிடர் ஆப்வியஸ்லி உங்களோட எபிலிட்டி டு பேரண்ட்ஸோட எபிலிட்டி டு பே. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு உங்கள் கிட்ட 18 வயசு ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் கிட்ட வந்து இண்டிபெண்ட்டாக டேக்ஸ் ஃபைல் பண்ண விடுங்க. நீங்கள் வந்து டிபெண்டாக போடாதீங்க. ஏன்னா நீங்கள் டிபெண்டாக போட்டு உங்களுக்கு 5 பைசா கிடைக்காது. ஏன்னா டிபெண்ட் சைல்ட் டேக்ஸ் கிரெடிட் வந்து 17 வயசோட ஸ்டாப் ஆகிடும். ஓகே. ஸோ ஒன்ஸ் உங்கள் கிட்ட 18 ஆன உடனே ஆஸ்க் தம் டு ஃபைல் இண்டிபெண்டன்ட். ஈவன் அவங்களுக்கு இன்கமே இல்லாட்டாலும் லெட் தம் ஃபைல் இண்டிபெண்டன்ட். ஏன்னா யூஸ்வலாக தே மைட் டூ இன்டர்ன்ஷிப் ஏதாவது $1000 அந்த மாதிரி வரும். ஸோ அதை வச்சு லெட் தம் ஃபைல் இண்டிபெண்டன்ட். ஸோ அப்போ என்ன ஆகுனா ஒரு 1 இயர்க்கு அப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது பேப்ஸா வந்து தே கேன் அப்ளை. ஸோ தட் பேரண்ட்டை வந்து அவுட் ஆஃப் பிக்சர் எடுக்கணும். ஓகே. ஸோ கிட் பேஸ்ட் அப்ளை பண்ணும்போது தே மைட் கெட் ஈவன் பெட்டர் டீல்ஸ். ஓகே. அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி H4 இன்டர்ன்ஷிப் பண்ணலாம். அது சப்போஸ் அதில் இன்கம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து எஸ்எஸ்என் இருக்காது. அது நீங்கள் ஐடின் பண்ணுவீங்க அப்ளை பண்ணுங்க. இல்லை ஐடின் இருக்கும். பட் அவங்களுக்குன்னு ஐடின் இல்லாதனால எஸ்எஸ்என் இருந்தால் நம்ம ஆக்சுவலாக போயிட்டு ஏதாவது இன்கம்மை வந்து அவங்க ரிசீவ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி இருக்கும் கிடையாது. அவங்களுக்கு ஐடின் இருக்கும் கண்டிப்பாக. நான் பேரண்ட்ஸ் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே. ஆனால் அவங்க போய் இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது ஏதாவது அவங்க இன்கம் வரலாம். Yeah, I think H4 I don't think they can work, right? Yeah, unless you have a EAD, H4 அது ஒரு ப்ராப்ளம். ஸோ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆமாம் அப்போ என்ன கேட்டிங்கன்னா மெயினாக இன்டர்ன்ஷிப் வந்து வித்தவுட் காம்பன்சேஷன் பண்ணுங்க, ரைட்? ஏன்னா வாலண்டரி ஆர் வித்தவுட் சேலரி வாங்காமல் தே கேன் ஆல்சோ டூ, ரைட்? ஸோ ஏன்னா அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்காக இன்டர்ன்ஷிப் பண்ணுங்க, அவங்க இன்டர்ன்ஷிப்பில் ஒன்றும் பெருசாக $1 தேவையா எதுக்காக பண்ணுறீங்கன்னா ஸோ தட் தே கேன் ஷோ தட் அஸ் ப்ரொஃபைலில் காணிச்சு ஒரு பெட்டர் காலேஜஸ் கிடைக்கும். ஏன்னா காலேஜஸ் வந்து அவங்க தே டோன்ட் நாட் ஓன்லி லுக் ஃபார் ஜிபிஏ, ரைட்? இப்போ நீங்கள் ஒரு கிட்ஸ் வந்து காலேஜ் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தே வில் லுக் ஃபார் கிட்ஸோட ஜிபிஏ எஸ்ஐடி. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஐடிக்கு கூட அந்த அளவுக்கு வெயிட்டேஜ் தே டோன்ட். கோவிட்க்கு அப்புறம் தே கேன் ஆஃப் ரெடியூஸ் த வெயிட்டேஜ். தே லுக் ஃபார் த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இன்டர்ன்ஷிப் இந்த வாலண்டரி இந்த மாதிரி இதுக்கு தே ஆக்சுவலி கிவ் லாட் ஆஃப் வெயிட்டேஜ், ரைட்? ஸோ அதனால் வெதர் மணி வருதுலையே என்கரேஜ் டு டூ இன்டர்ன்ஷிப். ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ் எல்லாம். ஸோ பார்த்தா இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட் வந்து இண்டிபெண்டாக பார்ட் டைம் ஒர்க் பண்ணியிருக்கவங்க இண்டிபெண்டாக ஃபைல் பண்ணுறது, இல்லை நோ இன்கம்னாலும் இண்டிபெண்டாக ஃபைல் பண்ணுவாங்க. நோ இன்கம்னாலும் பண்ணலாம், அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம். இண்டிபெண்டாக பண்ணுறது அட்வான்டேஜ் என்ன சொன்னீங்க? 18க்கு அப்புறம் எதனால் பண்ணணும்னு சொன்னீங்க? ஸோ இண்டிபெண்டாக பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, சப்போஸ் லெட்ஸ் சே இப்போ அவங்க வந்து அவுட் ஆஃப் ஸ்டேட் போகிறாங்க வைங்க, ஒரு எக்ஸாம்பிள் நினைக்கலாம். ஸோ அவுட் ஆஃப் ஸ்டேட் போனீங்கன்னா யூஸ்வலாக வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஃபுல் டியூஷன் பே பண்ணணும், அவுட் ஆஃப் டியூஷன் காஸ்ட்டு. பட் நீங்கள் இண்டிபெண்டாக ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா 1 இயருக்கு அப்புறம் ஏன்னா நவ் யூ எஸ்டாப்ளிஷ் ஸ்டேட் ரெசிடென்சி. ஸோ நான் ஆல்சோ யூ ஃபைல் த டாக்ஸஸ் அந்த ஸ்டேட் அதில் வந்துடும். ஸோ 12 months எலிஜிபிலிட்டி ஆச்சுன்னா நீங்கள் வந்து அதை வந்து ரீஅப்பீல் பண்ணலாம். ஓகே. ப்ளஸ் ஒன்லி பேஸ்ட் ஆன் த கிட்ஸோட இதை வச்சு. ஸோ ரீக்ளாசிஃபிகேஷன் வந்து நீங்கள் கேட்கலாம். அவுட் ஆஃப் டியூஷன் வந்து இன்ஸ்டேட்டுக்கு மாற்ற சொல்லுவோம். ஏன்னா தட் இட் செல்ஃப் சேவ் லாட் ஆஃப் மணி, ரைட்? அது அப்பீல் பண்ணுறீங்களா இல்லை மோஸ்ட்லி அக்செப்ட் பண்ணிக்கணும்? இன்னும் அதை அப்பீல் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ஊரில் காலேஜ் வந்து தே ரன் லைக் அ பிஸ்னஸ். யாருமே வந்து அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க ஓகே நீ உங்களுக்கு வந்து காசு கிளிக் பண்ணால் சேவ் ஆகும். இன்ஃபேக்ட் வந்து இதெல்லாம் வந்து அட்வர்டைஸே பண்ண மாட்டாங்க. நீங்கள் தான் போய் அதை கேட்கணும். அது வெப்சைட்டில் எங்கேயாவது ஒரு மூலையில் இருக்கும் இந்த ரெசிடென்சி கிளாசிஃபிகேஷன். ஸோ அதை நீங்கள் அந்த ஃபார்மை எடுத்து அதை நீங்கள் யூ ஹேவ் டு சப்மிட். அதே மாதிரி ப்ரைவேட் காலேஜஸ் வந்து பண்ண மாட்டாங்க. பட் மோஸ்ட்லி இந்த கவர்மெண்ட் காலேஜில் வந்து நீங்கள் அது மாதிரி பண்ணலாம். ஆஃப்டர் 12 monthsக்கு அப்புறம் வந்து நீங்கள் அப்பீல் பண்ணி, ஏன்னா நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரிமைன் ஈவன் 3 இயர்க்கு வந்து நீங்கள் அவுட் ஆஃப் ஸ்டேட் இன்ஸ்டேட் கன்வெர்ட் பண்ணீங்கனாலே ஈஸியாக $50,000-$70,000 அது ஸ்டில் யூ கேன் சேவ், ரைட்? இட்ஸ் ஒரு கொஸ்டின் இந்த டாப்பிக்கில் இந்த பிஓஐ வந்து சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பண்ணணுமா? பிஓஐ வந்து சோல்க்கு தேவைப்படாது, ஒன்லி எல்எல்சி பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. பட் குட் திங் நம்ம Q&A செஷனை சேர்ந்து செஷன் தான், பட் ஜஸ்ட் ஓகே.
ஓகே அகைன் அதான் அவர் சொன்ன மாதிரி இப்போ காலேஜ் இது பார்த்தீங்கன்னா அது ஒரு கடல் ரைட் ஒன்ஸ் வந்து கிட்ஸ் ஹை ஸ்கூல் வரும்போது அது என்னன்னா டோன்ட் வெயிட் ஃபார் த லாஸ்ட் மினிட் ஏன்னா ஃபினான்ஷியலி இட்ஸ் அ பிக் அமௌண்ட் ஸோ ஸ்டார்ட் பிளான் now ஓகே அதே மாதிரி அந்த காலேஜ் செலெக்ஷன் ப்ராசஸ் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஏரியா ஓகே ஸோ கெட் த கரெக்ட் மென்டர்ஸ் ஸோ அடுத்த இன்னொரு டேக்ஸ் சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா HSA அது வந்து ஹெல்த் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஸோ இது வந்து எப்படின்னா யூ கேன் யூஸ் இட் ஃபார் மெடிக்கல் பர்பஸஸ் ஒன்லி ஸோ இப்போ உங்களோட மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து எலிஜிபிள் ஃபார் ஹெல்த் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அதாவது எப்போ எலிஜிபிலிட்டி வரும்னா இஃப் யூ ஹேவ் இன்சூரன்ஸ் வித் ஹை டிடக்டபிள் நீங்கள் வந்து ஹை டிடக்டபிள் பே பண்ணீங்கன்னா தென் யூ வில் ஹேவ் த HSA எலிஜிபிலிட்டி வரும் அந்த பிளான் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேரிட் ஃபைலிங் வந்து யூ கேன் புட் அப் டு $8,300 இப்போ 2024க்கு நெக்ஸ்ட் இயர் வந்து இப்போ $8,550 போகும் ஸோ இந்த பிளானில் என்ன அட்வான்டேஜ்னா யூ கேன் ஆல்சோ இன்வெஸ்ட் மணி ஒரு $1,000 to $2,000 உங்களுக்கு எவ்ரி இயர் வந்து அவுட் ஆஃப் பாக்கெட் நான் டிடக்டபிள் வருதுன்னா இந்த HSAல வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு குட் திங் என்னன்னா யூ வில் நாட் லூஸ் இட் இப்போ இன்னொரு பிளான் உண்டு FSAன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்க FSA பிளான் அதில் என்னன்னா யூ ஹேவ் டு யூஸ் இட் ஆர் லூஸ் இட் ரைட் அது லிமிட்டு பார்த்தீங்கன்னா 1,000 2,000 அவங்க தான் போட முடியும் பட் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து அப்படியே வேஸ்ட் ஆகும் அது வந்து கேரி ஓவர் ஆகாது பட் இந்த HSAல பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணாட்டாலும் அது உங்கள் அக்கௌண்ட் அப்படியே தான் இருக்கும் அண்ட் அந்த எக்ஸஸ் மணி வந்து நீங்கள் 401k மாதிரி யூ கேன் இன்வெஸ்ட் அதை ஏதாவது இண்டெக்ஸ் பண்ணுறது இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த வர்ற ரிட்டர்ன் கெயின்ஸ் வந்து கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ யூ கேன் வித்ட்ரா எனி டைம் ஃபார் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஈவன் இந்தியா போனால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால வந்து இந்த HSA பிளான் வந்து தட்ஸ் குட் ஏன்னா உங்களுக்கு நமக்கே தெரியும் இங்கே பர்டிகுலர் யூஎஸ்ல வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அது நிறைய பேர் எதுக்கு HSA வேணுமானு யோசிப்பாங்க பட் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம 60 ஏஜ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் டாக்டர் இது மாதிரி போனீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் ஏன்னா ஈவன் 65 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கேர் வந்து கவர் ஆகும் ஆனால் 100% கவர் பண்ணாது மெடிக்கேர் அது வந்து பார்த்தீங்கன்னா 80% தான் கவர் பண்ணும் மீதி 20% வந்து நீங்கள் சப்ளிமெண்ட் இன்சூரன்ஸ் எடுத்து ஆகும் ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இந்த HSA டெஃபினெட்லி வில் பி யூஸ் ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்தியா போனாலும் நம்ம வந்து யூஸ் ஆகும் ஸோ தட் சம்திங் இப்போ உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருந்தால் நீங்கள் அது டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா அதுவும் வந்து உங்களுக்கு டேக்ஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து செய்யலாம் HSA யூஸ் பண்ணலன்னா அது வேறு எதுவும் ஃபண்டை மூவ் பண்ணலாமா இப்போ இல்லை IRA இல்லை மற்ற எதுக்கு மூவ் பண்ண முடியாது அந்த HSA பட் நீங்கள் HSAல இன்வெஸ்ட் பண்ணலாம் தானே யூ கேன் இன்வெஸ்ட் இன் HSA நீங்கள் யூஸ் பண்ணினா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பாஸ் ஆகும் யா யூ கேன் ஆல்சோ அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் HSAக்கு என்ன எலிஜிபிலிட்டி வந்து ஹை டிடக்டபிள் அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா அந்த பிளான் வந்து நீங்கள் ஹை டிடக்டபிளாக இருக்கும் இருந்ததுன்னா தென் கரண்ட் இயர்ல மோஸ்ட்லி நீங்க நிறைய பே பண்ணுவீங்க அவுட் ஆஃப் பாக்கெட் நீங்க பே பண்ணுவீங்க கரெக்ட் இட்ஸ் a pre-tax அதான் சொன்னேன் இட்ஸ் a pre-tax இட்ஸ் டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா இட்ஸ் a pre-tax and also post-tax நீங்கள் ஓடுறதுக்கும் டேக்ஸ் பெனிஃபிட் அதுக்கப்புறம் அந்த கெயின்ஸை எடுக்கும் போதும் டேக்ஸ் கிடையாது ஃப்ரீ in some cases employer do some contribution yeah that's true சில கம்பெனில பாத்தீங்கன்னா எம்ப்ளாயர் ஆல்சோ மேட்சிங் பண்றாங்க கான்ட்ரிபியூட் அவங்களோட லைக் 1000 2000 அந்த மாதிரி பண்றாங்க ஐ திங்க் அந்த ஆனுவல் செக்அப் பண்ணா ஹெல்த் வெல்னஸ் செக்அப் பண்ணா அதை கிரெடிட் கொடுப்பாங்க இதுல கரெக்ட் இதுல டிபெண்ட்ஸ் ஓன் யா யூஸ் பண்ணலாம் யா எனிதிங் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் யூஸ் பண்ணலாம் அந்த ஃபேமிலி ஹோல் ஃபேமிலி ஸோ என்னன்னா அந்த ரெசிப்ட் மட்டும் வேணும்னு நினைக்கிறீங்களா ரெசிப்ட் வந்து ஆடிட் பண்ணா ஆமா பிளான் ஹேஸ் டு ஹேவ் ஐடென்டிஃபை அதான் ஒரு கண்டிஷன் பட் ஆனால் இன்னொன்று சொல்லிடுறேன் நீங்கள் HSAக்காக போய் இது பண்ணாதீங்க உங்களோட ஃபேமிலியோட மெடிக்கல் நீட்ஸை பார்த்து பிளான் சூஸ் பண்ணுங்க ஏன்னா ஒவ்வொரு தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டேக்ஸ் பெனிஃபிட்டுக்காக இது பண்ணக்கூடாது ஓகே ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒரு சுச்சுவேஷனில் இப்போ ஏதாவது உங்க தேர் எக்ஸ்பெக்டிங் சைல்டு கிட் குழந்தை பிறக்குது அப்படின்னா தென் யூ நீட் ஹேவ் அ குட் பிளான் ரைட் ஸோ அதனால பார்த்துங்க அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு சர்ஜரி ஏதாவது பிளான் பண்ணுறீங்க ஏதாவது ஒன்றுனா தென் மேக் ஷூர் தட் யூ ஹேவ் அ குட் பிளான் ஏன்னா இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஹை டிடக்டபிள் பிளான்ல என்ன ப்ராப்ளம் ஆகுனா சம்டைம் வந்து தே கவர் ஒன்லி 60% 70% மீதி 30% வந்து நம்ம தலையில் வருவோம் ஏன்னா அது ஹியூஜாக வரும்போது இட்ஸ் கோயிங் டு வெரி பிக் இம்பேக்ட் ஸோ இன்சூரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா உங்களோட ஃபேமிலி மெடிக்கல் நீட்ஸை கவர் பண்ணுற மாதிரி இன்சூரன்ஸ் எடுங்க
ஸோ அந்த டைமில் வந்து லெட்ஸ் சே இப்போ ஹை டிடக்டிவ் சில இயர் வந்து இட் மேக்ஸ் சென்ஸ் ஓகே after 60 months, like taking like Medicaid installment 20%. Correct. We use HSA to pay the premium for that. Correct. Yeah, you can do that. Correct. Yeah. Yes. இப்போ ஒரு சிலரி சொல்கிறேன். இப்போ வந்து இந்த வருஷம் என்கிட்ட ஹெச்எஸ்ஏல பணமே இல்லை, நான் போடவே இல்லை. இந்த வருஷம் ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகிடுது அன்எக்ஸ்பெக்டடாக, ஒரு டென்டல் சர்ஜரி வாட்டவர் அவுட் ஆஃப் ஃபைன் நிறைய பே பண்ணிட்டு. ஸோ அடுத்த வருஷம் நான் வந்து ஆர் ஐ திங்க் இந்த மிடில் ஆஃப் த இயர் ஹெச்எஸ்ஏ ஓப்பன் பண்ணுவாங்க. Yeah, I think the HSA வந்து once if you open it will be always there. So நம்ம ஓபன் பண்றதுக்கு அப்புறமான எக்ஸ்பென்ஸா கிளைம் பண்ண முடியும் டெக்னிக்கலி. கரெக்ட். You need to have the funds there, right? ஃபண்ட்ஸ் இருக்கும். Yeah. உதாரணத்துக்கு எனக்கு ஜான்வரில ஒரு எக்ஸாம் வருதுன்னு வச்சுக்கோங்க. Yeah. என்கிட்ட HSA இல்லை. Okay. இப்போ வந்து அந்த பே பண்ணதுக்கு ஐ வாண்ட் டு சேவ் சம் டாக்ஸ் மணி கிளைம் பண்ணுறதுக்காக. லைக் ஒரு ஃபெப்ரவரியில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எம்ப்ளாயர் வழியாக நான் பணம் போட்டா இட் வாஸ் ஓப்பன் ஆன் ஃபெப்ரவரி, ஆனால் ஜான்வரி நடந்த எக்ஸ்பென்ஸை கிளைம் பண்ண முடியும். பண்ணலாம். அதான் சொல்றேன். ஏன்னா வந்து because next year நீ பாரா பண்ணல, இப்போ வந்து இதுக்காக பண்றன்ற மாதிரி. ஸோ வி டோன்ட் வாண்ட் ரொம்ப பழையது பண்ண முடியாது. பட் அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில எம்ப்ளாயர் வந்து HSA ஈவன் தோ பிளான் எலிஜிபிலிட்டி இருக்கும், ஆனால் அவங்க வந்து அந்த HSA ஆஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சில ஸ்மால் பிஸ்னஸ் வந்து இட்ஸ் ஓவர் ஹெட். நீங்கள் அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த பிளான் எலிஜிபிள் நீங்களே ஓனா ஃபெடிலிட்டியில் போய் இல்லை பேங்க் நீங்களே ஓப்பன் பண்ணலாம். HSA ஓப்பன் பண்ணி நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் போட்டு. ஆனால் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது நீங்கள் ரிப்போர்ட் பண்ணும்போது யூ வில் கெட் த ரீஃபண்ட். அந்த ப்ரீ டேக்ஸ் என்ன டேக்ஸ் பெனிஃபிட்டோ இருக்கு. Yeah, that's good point. It's there. என்ன ஃபெடிலிட்டில வந்து பாத்தீங்கன்னா fee வந்து 0. Yeah. For HSA. Yeah. All other companies they will charge annually. Correct. And the maintenance. Yeah. இன்னொன்று இப்போ நான் ஒரு 3 years HSA பிளான் வச்சிருக்கேன். Yeah. 4th year I may expect a baby சொல்லி பிளானை ஸ்விட்ச் பண்றேன். Okay. But அந்த வருஷத்துக்கான மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் I can still use it from my savings. Yeah, correct. So HSA That's money money. in the Yeah. Correct. No, you don't have it. Correct. Yeah. நீங்க மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொன்னீங்களா HSA? ஆமா. அன்யூஸ்ட் அமௌண்ட். அதுல வர ப்ராஃபிட் வந்து நோ டாக்ஸ். No tax. Correct. But அந்த அமௌண்ட் வந்து still we can use only for the medical expenses. Correct. That's right. Yeah. வேற எதுவும் யூஸ் பண்ண வேற எதுவும் யூஸ் பண்ண முடியாது. withdraw பண்ணீங்கன்னா then penalty. Yeah. If it's a non-medical இது பண்ணீங்கன்னா then you will have to pay the penalty. not related to HSA, like நீங்க முன்ன சொன்னீங்க for the kids educationக்கு 401k ல இருந்து withdraw பண்ணா it's not an ideal option. Correct. Yeah. If it is too late to contribute in the 529 plan bonus scheme, too late ஆச்சுன்னா what is the alternate option? Yeah, so 5 to 9 இல்லை அப்படின்னா ஆல்டர்னேட் ஆப்ஷன் வந்து ஒன்று நீங்கள் யூ கேன் ஸ்டார்ட் யூஸிங் தி ஸ்காலர்ஷிப், ரைட்? ஸ்காலர்ஷிப் ஒன்று ட்ரை பண்ணலாம், இல்லை லோன் ஆப்ஷன் ஒன்று பண்ணலாம். ஸோ ஐ திங்க் தோஸ் ஆர் த So நீங்க 401k ல டச் பண்ண வேணாம்ங்கறீங்க. ஆமாம். யா, கரெக்ட். ஏன்னா இட்ஸ் யூ ஆர் கோயிங் டு லூஸ் லாட், ரைட்? யூஆர் ஹர்ட்டிங் யுவர் ஃபினான்ஷியல். ஏன்னா நீங்கள் அப்படி பண்ணுறதுனால வந்து உங்களோட அப்ஜெக்டிவ் வந்து யூஆர் கோயிங் பேக் டெக்கேட்ஸ். அது திரும்பி நீங்கள் ஃபில் பண்ணி கொண்டு வரது வந்து இட்ஸ் கோயிங் பிகாஸ் யூ டெஸ்ட்ராய் த பவர் ஆஃப் காம்பவுண்ட். Can we take kind of loan from 401k? யா, இல்லைன்னா நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. யா, 401k லோன் வேணால் எடுக்கலாம். ஸோ 401k வந்து லோன் வந்து அப் டு $50,000 per person எடுக்கலாம். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தீங்கன்னா 50-50 ஒரு 100k. ஏன்னா 401k லோன் எடுத்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் என்னன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து யூ ஆர் பேயிங் டு யுவர் செல்ஃப். யா, உங்களுக்கு நீங்களே தான் பே பண்ணுவீங்க. But still we are hurting our யா, ஸ்டில் ட்ரூ. அகைன் அது வந்து ஒஸ்ட் கேஸாக வச்சுக்கோங்க அந்த லோன் எடுக்கிறது. பட் வித்ட்ரால் வந்து டெஃபினெட்லி நாட் அன் ஆப்ஷன். ஐ வுட் ஓகே. buddy. It's not coming. Mari's voice. It's not. இப்போ வருது. வாட் நெக்ஸ்ட் ஸ்லைட். யா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் 2025ல பார்த்தீங்கன்னா ஒன்லி அந்த அமௌண்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஸ்டில் ஈவன் இந்த வருஷம் ஸோ 24ல நீங்கள் பண்ணாட்டாலும் பரவாயில்ல. ஓகே, இப்போ வந்து வி ஆர் இன் 25, ரைட்? ஏன்னா இப்போ நிறைய இது பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி
இப்போ ஆஸ் ஆஃப் நவ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம், ஓகே மாதிரி இப்போ 24 டேக்ஸ் நான் இன்னும் பண்ணலை, இப்போ என்ன பண்ணலாம், என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உங்களுக்கு ஆல் யூ கேன் டூ இஸ் அந்த ட்ரெடிஷ்னல் ஐஆர்ஏ அண்ட் ராத் ஐஆர்ஏ அது மட்டும்தான் இப்போ நீங்கள் பண்ணலாம். ஓகே, தட்ஸ் ஆல். இல்லை நீங்கள் பிஸ்னஸ் வச்சுருந்தீங்கன்னா, உங்களுக்கு இன்கம் பிஸ்னஸ் வெளியே வந்ததுன்னா, யூ கேன் டூ செப் ஐஆர்ஏ ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த செப் ஐஆர்ஏ வந்து இதர் 25% ஆஃப் அந்த கம்பெனி இன்கம், இல்லை 25% ஆஃப் அந்த பேரோல் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து நீங்கள் ஆஸ் அ எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனாக ஸ்டில் யூ கேன் டூ. அது வந்து அப் டு April 15 வரைக்கும் டைம் இருக்குது. அது மட்டும்தான் இப்போதைக்கு. மாதிரி இந்த HSA ஃபண்ட் வந்து ஒன்லி ஃபார் ஒன்லி ஃபார் மெடிக்கல். கரெக்ட், ஒன்லி ஃபார் மெடிக்கல். இப்போ அதுக்கப்புறம் ரிட்டைர்மெண்ட் வேணுமா, அது ஒன்றுமே பண்ண முடியாது. எனி டைம் வந்து எப்போனாலும் எடுக்கலாம். அது ரிட்டைர்மெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அவசியம். எனி டைம் யூ கேன் யூஸ் இட், பட் ஒன்லி ஃபார். அதில் வந்து இப்போ நம்ம போட டெபாசிட் இந்த கம்பெனிக்கு போனாலும் அந்த கார்டு வந்து எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம கரெக்ட். மாதிரி ஒன் சின்ன கொஸ்டின். இந்த செப்பா ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோல் ப்ரிப்பேர் இருப்பாங்களா, இதுக்கான கான்ட்ரிபியூட் இல்லை பண்ணலாம். ஈவன் 1099 இன்கம் இருந்தாலும் பண்ணலாம். எல்லாம் இருக்குன்னு செப்பையார் லிமிட் வந்து போன வருஷம் 69 இயர் இல்லையா, இதில் சைட்டில் பார்த்தீங்கன்னா 24ல் வந்து 69,000, இப்போ லிமிட் வந்து $70,000 மேக்ஸிமம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஸோ நான் ஃபர்ஸ்ட் இவ்வளோ நேரம் பேசினது எல்லாமே பர்சனல் டேக்ஸ். ஸோ பர்சனல் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த 4 ஐட்டம்ஸ் இதுதான் இங்கே பண்ண முடியும். வேறு 401k, ட்ரெடிஷ்னல் ஐஆர்ஏ, ராத் ஐஆர்ஏ, HSA, அதுக்கப்புறம் 529. இது மட்டும்தான் வந்து பர்சனல் டேக்ஸில் வந்து பண்ண முடியும். இதுக்கு மேலே நீங்கள் பண்ணணும்னா ஐட்டமைஸ்டு டிடக்ஷன் ஒன்று உண்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மார்ட்கேஜ் இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, இல்லை நீங்கள் சேரிட்டி டொனேஷன், ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணி அதோட டோட்டல் வேல்யூ வந்து $29,000 மேலே கொண்டு போனீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஐட்டமைஸ் பண்ணலாம். ஓகே, அது வந்து அகெயின் இட்ஸ் அ டஃப் திங் டு டூ, ரைட்? அது ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து என்னன்னா, உங்களுக்கு இன்னொரு ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது வந்து மெயினாக வந்து கிட்ஸ் வந்து காலேஜ் படிக்கிறவங்களுக்கு அவங்க வந்து நீங்கள் அந்த காலேஜ் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு வந்து 1098Tன்னு சொல்லி காலேஜ் வந்து இஷ்யூ பண்ணும். அதாவது அந்த டியூஷன் காஸ்ட்டுக்கு அதை வந்து இப்போ நீங்கள் கிளைம் பண்ணீங்கன்னு வைங்களேன், உங்களோட இன்கம் 180,000க்கு மேலே இருந்ததுன்னா அந்த எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி, அமெரிக்கன் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி கிரெடிட்னு சொல்லி $2,500 எவ்ரி இயர் கிடைக்கும். ஸோ 4 வருஷத்துக்கு $10,000 கிடைக்கும். ஆனால் உங்களோட பேரண்ட்ஸோட இன்கம் வந்து 180K மேலே போனால் கிடைக்காது. அதனால தானே அந்த ஸ்ட்ராட்டஜி சொன்னேன். இன்னொரு ஸ்ட்ராட்டஜி யாரோ கேட்டாங்க, கிட்ஸு தனியாக பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ், ரைட்? ஸோ அவங்க 18 வயசு ஆனதுக்கப்புறம் அந்த 1098T வந்து கிட்ஸை வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஃபைல் பண்ணும்போது, ஏன்னா அவங்களோட இன்கம் கம்மியாக தான் இருக்கும், ரைட்? ஸோ தே வில் கெட் தட் கிரெடிட், அந்த $2,500 கிரெடிட் தைக்கிறீங்க. ஸோ அது பேரண்ட் பே பண்ணாலும் கிட் வந்து லேட். ஸோ அது ஒரு அந்த கிட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேட் காலேஜ் படிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா, இப்போ இந்த டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது மூலமா அந்த ஸ்டேட்டுக்கு டேக்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க அவங்க. இது வந்து அமெரிக்கன் அந்த கிரெடிட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேட், இன்ஸ்டேட் டசன்ட் மேட்டர். இல்லை, இது இன்னொரு கொஸ்டின். இது இன்னொரு கொஸ்டின். அவங்க வந்து இன்ஸ்டேட் கிட்ட ட்ரீட் பண்ணுவாங்க அவங்க டேக்ஸ். ஆமாம், அது வந்து டோர் பெனிஃபிட். சப்போஸ் இப்போ உங்கள் கிட்ட அவுட் ஆஃப் ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து 1 இயர்க்கு அப்புறம் அது வந்து அவுட் ஆஃப் ஸ்டேட்லேருந்து இன்ஸ்டேட் மாற்றணும் அப்படின்னா, ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு கெட் டிரைவர் லைசன்ஸ், லோக்கலில் டிரைவர் லைசன்ஸ், இல்லை ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன். இன்னொரு ரெக்குவயர்மெண்ட் வந்து டேக்ஸ் ஃபைல், ஸ்டேட்டில் வந்து நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணிக்கணும் அந்த கிட்ட வந்து. இதெல்லாம் எதுக்குன்னா, யூ ஆர் ஷோயிங் த ரெசிடென்ஸ் ப்ரூஃப். என்னோட கிட்ட வந்து பாஸ்ட் 12 months வந்து இந்த ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. ஸோ அப்போ பண்ணும்போது தென் நீங்கள் வந்து அந்த செகண்ட் இயர் செமஸ்டர் ஆரம்பிக்கு முன்னாடி நீங்கள் வந்து அப்பீல் பண்ணலாம். ரெசிடென்சி கிளாசிஃபிகேஷன் சொல்லி அப்பீல் பண்ணி யூ கேன் கன்வெர்ட் அவுட் ஆஃப் ஸ்டேட் டு இன் ஸ்டேட் கன்வெர்ட் பண்ணுறது. பேரண்ட்ஸ் அதான் அந்த ரூல்ஸ் வந்து ஒவ்வொரு காலேஜும் ஒரு ரூல் உண்டுங்க. அது வந்து பேரண்ட் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இயரில் வந்து கண்டிப்பாக பேரண்ட்ஸ் கேட்பாங்க, ரைட்? எலிஜிபிலிட்டி பேரண்ட்ஸ் வந்து 12 மாதம் அந்த ஸ்டேட்டில் இருந்தால் தான் ஆப்வியஸ்லி கிடைக்கும், ரைட்? இப்போ நான் சொல்கிறது என்னன்னா, அவுட் ஆஃப் ஸ்டேட் போனதுக்கப்புறம் சப்போஸ் பேரண்ட்ஸ்னால மூவ் பண்ண முடியாது கிட்ஸோட, ரைட்? அப்போ வந்து ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிலிட்டியை வச்சு அதை வந்து இன்ஸ்டேட் மாற்ற பாருங்க.
கன்வெர்ட்டிங் அவுட் ஆஃப் ஸ்டேட் டு இன் ஸ்டேட் பண்ணுறது. ஆமாம், அந்த லாஸ் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் வந்து ஒவ்வொரு காலேஜுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை வந்து யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட். நீங்கள் போய் அந்த காலேஜ் கவுன்சிலர்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த ரூல்ஸ் கொடுப்பாங்க. ரைட். பட் ஆனால் அந்த ப்ரைவேட் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனே கிடையாது. ப்ரைவேட் காலேஜ் வந்து ஆல்வேஸ் அவங்க ஃபுல் என்ன ஃபீஸ் சொல்லணும் அதை கட்டி தான் கட்டணும். பட் ஆனால் ஸ்டேட் காலேஜஸ் வந்து அட்லீஸ்ட் யூ ஆகலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் வச்சுருந்தீங்கன்னா யூ கேன் டூ த SEP-IRA இல்லை டிஃபைன் பெனிஃபிட் சோலோ 401k அந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் வந்து நிறைய இருக்கலாம். ஸோ இது மாதிரி இதில் எல்லாமே நான் வாக் பண்ணுறது. ஸோ இந்த யூஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஃப் யூ வாண்ட் டு சேவ் டாக்ஸஸ், ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா there are lot of strategies you can do to minimize your taxes. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஐடி கன்சல்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு கம்பெனி இருக்குன்னா யூ கேன் ரன் அ பேரோல் ஃபார் யுவர் கிட்ஸ். இப்போ நான் சொன்னாலே இப்போ உங்கள் கிட்ஸ் வந்து காலேஜ் போகிறாங்கன்னா அஸ்யூமிங் உங்கள் கிட்ட வந்து ஒரு அட்மின் ஹெல்ப் உங்கள் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ யூ கேன் ரன் சம் பேரோல் ஃபார் யுவர் கிட்ஸ் எய்தர் W2 or 1099. ஸோ அந்த இன்கம் வந்து ஷிஃப்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ நீங்கள் அந்த இன்கம் எடுத்தீங்கன்னா யூல் பே 22-24% டேக்ஸ் ரேட். ஸோ உங்கள் கிட்ஸுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அப் டு $15,000 ஜீரோ டேக்ஸ் ஃபார் கிட்ஸ். ரைட். அதே மாதிரி இப்போ உங்கள் ஒய்ஃப் ஒர்க் பண்ணலைன்னா அவங்களுக்கு வந்து யூ கேன் ரன் அ பேரோல். ஸோ அதனால என்ன அட்வான்டேஜ்னா உங்கள் ஒய்ஃப் வந்து ஷி கேன் ஏர்ன் த சோசியல் செக்யூரிட்டி கிரெடிட். ஏன்னா அவங்க வந்து 10 years ஒர்க் பண்ணாங்கன்னா தே வில் பி எலிஜிபிள் ஃபார் சோசியல் செக்யூரிட்டி. ஸோ அந்த அட்வான்டேஜ் இருக்குது. அதே மாதிரி இப்போ உங்கள் பேரண்ட்ஸ் யாராவது இங்கே இருக்காங்கன்னா அவங்களுக்கு யூ கேன் ரன் சம் பேரோல். ஸோ அதனால தே கேன் எலிஜிபிள் ஃபார் ஒபாமா கேர். ஸோ அந்த சப்சிடி அந்த இன்சூரன்ஸ் கிடைக்கிறதுலாம் யூ கேன் பிளான் ஃபார். ஆமாம், பிஸ்னஸில் இருக்கா. ஸோ இந்த பிஸ்னஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு ரியலாக ஒரு கம்பெனி ஒன்று வந்து ஐடி கன்சல்டிங் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுட்டுன்னு வைங்களேன், யூ கேன் ஓப்பன் அப் ரியல் எஸ்டேட் LLC. ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் LLC மாதிரி பண்ணி யூ கேன் பிரிங் த ரெண்டல் இன்கம் த்ரூ யுவர் LLC. ரைட். ஸோ தட் இப்போ வந்து உங்கள் LLC வந்து யூ ஹேவ் இன்கம். அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூ கேன் ட்ரை. H1B இருக்கும்போது பண்ண முடியுமா? H1B பண்ணலாம். யா, ரொம்ப ரியல் எஸ்டேட் இட்ஸ் அ பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட். யா, அதே மாதிரி இன்னொன்று நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட், H1B இருக்கும்போது வந்து கம்பெனி ஆரம்பிக்கலாமா? H1B இருக்கும்போது நீங்கள் கம்பெனி ஆரம்பிக்கலாம், ஒரு இது கிடையாது. யூ கேன் ரன் எனி பிஸ்னஸ் இன் த USA. ஓகே. ஒரே ஒரு இது என்னன்னா, யூ கேனாட் ஒர்க் ஆல்சோ எம்ப்ளாயி இன் யுவர் ஓன் கம்பெனி. நீங்கள் எம்ப்ளாயியாக சேலரி எடுக்க முடியாது. நீங்கள் ஆஸ் அ ஓனராக வந்து யூ கேன் ரன், யூ கேன் போட்ட ஒரு மேனேஜரை போட்டு ஆக்டிவாகவும் ரன் பண்ணலாம். இல்லை யூ கேன் ரன் கம்ப்ளீட்லி பாசிவ், லைக் இது மாதிரி ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது அது மாதிரி எல்லாமே பண்ணலாம். எனி பிஸ்னஸ். ஆமாம், அதே மாதிரி இப்போ இன்னொரு இது பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ் ஆஃப் நவ் EB1C விசா ஒன்று பண்ணுறாங்க. ஏன்னா அது கரண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா EB5 அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் விசா. நீங்கள் வந்து கம்பெனி ஆரம்பித்து நீங்களாவே போனால், ஆனால் அதுக்கு லிமிட் பார்த்தீங்கன்னா $800,000 to $1 million இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா 6 months யூ கேன் கெட் த EAD, 2 years green card. பட் அதுக்கு வந்து ரூல்ஸ் உண்டு. இது மாதிரி ரூரல் ப்ராஜெக்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு டைம் இல்லைன்னா தெர் ஆர் ரீஜனல் ப்ராஜெக்ட்ஸ், அந்த மாதிரி இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண அவங்க வந்து உங்கள் மணி எடுத்து தேவை இன்வெஸ்ட், பட் யூ வில் ஸ்டில் கெட் த EB5 விசா. இல்லை EB1C என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவில் ஒரு கம்பெனி இருக்கும், அதனோட இது வந்து இங்கேயும் ஒரு கம்பெனி இருக்கும். ரைட். ஸோ நீங்கள் அங்கே என்னன்னா, நீங்கள் அங்கே வந்து ஒரு மேனேஜராக இருக்குன்னா யூ வில் ஆல்சோ கெட் த மேனேஜர் ஆர் டைரக்டர். அது வந்து EB1C வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் த பொசிஷன். எக்ஸிக்யூட்டிவ் ரோல் நீங்கள் ப்ளே பண்ணீங்கன்னா தென் யூ கேன் ஆல்சோ கெட் தட் விசா. எனக்கு இப்போதைக்கு அது ரெண்டு தான் வந்து கரண்ட்டில் யூ கேன் கெட் இட் ஃபாஸ்ட். ஏன்னா மற்ற விசாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டேக்கிங் டெக்கேட்ஸ். ரைட். EB2, EB3 எல்லாமே பயங்கர பேக்லாக்ல இருக்குது. ஸோ தட்ஸ் அதர் ஆப்ஷன். இங்கே உள்ள ஃபண்ட்ஸை நீங்கள் கொடுக்கலாம். ஒன்லி திங் வந்து சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் நீங்கள் காணிக்கணும். ஈவன் வந்து 401k லோன் ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம், இல்லை இந்தியாவில் ஒரு ரியல் எஸ்டேட்டை செல் பண்ணி கொண்டு வந்து இது பண்ணலாம், இல்லை இங்கே உள்ள ப்ராப்பர்ட்டிஸை அந்த ஈக்விட்டியை வந்து நீங்கள் எடுத்து ஈக்விட்டி லோன் போட்டு அது பண்ணலாம். தெர் லாட் ஆஃப் திங்ஸ் வி கேன் ஜெனரேட். QBI ஃபேஸ் அவுட் ஆகுதுன்னு சொன்னீங்க 2024. QBI அது வந்து லோவர் ப்ராக்கெட்ஸ்க்கு போகுமா இல்லை கம்ப்ளீட்லி ஃபேஸ்ட் அவுட்டா? இந்த QBI
குவாலிஃபைட் பிஸ்னஸ் குவாலிஃபைட் அது வந்து பேஸ்ட் ஆன் த இன்கம் அது 2025 முடியுதா? ஆமா, ஐ திங்க் மோஸ்ட் லைக்லி காங்கிரஸ் வில் ரெனியூ இட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிஸ்னஸ் வச்சுன்னே வைங்களா, இப்போ நிறைய அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்சஸ்லாம் அந்த ஃப்ரின்ஸ் பெனிஃபிட்லாம் நீங்கள் பிஸ்னஸ் வழியாக டேக்ஸ் டிடக்டிவாக கொண்டு வரலாம். நம்ம பர்சனலாக அது பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்எல்சி பண்ணி இப்போ நீங்கள் ஏதாவது லாஸ் வந்ததுன்னா பர்சனலாக வந்து எவ்ரி இயர் 3000 தான் பண்ண முடியும் லாஸ்ட் டைம். பட் அதே இது வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டு எல்எல்சி வழியாக நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா வாட் எவர் த கெயின்ஸை வந்து பிஸ்னஸ் இன்கம் ஆகும் கொண்டு வந்தீங்கன்னா எனி லாஸஸ் ஆல்சோ வி கேன் கம்ப்ளீட்லி டிடெக்ட். ஸோ அகெயின் பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா the lot of ways, இது எல்லாமே nothing is illegal. அந்த IRS ரூல் படி it will help you to save the tax. Okay. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா மணியை வந்து ஜஸ்ட் வெறும் கேஷாக பேங்க்ல வைக்காதீங்க. ஓகே, இட்ஸ் நாட் குட். ஏன்னா இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து 3% போயிட்டு ரைட். நீங்கள் வெறும் கேஷாக வச்சுருந்தீங்கன்னா யூஆர் நாட் யூஆர் லூசிங் மணி. ஸோ அதனால் அட் மினிமம், அதாவது உங்கள் அந்த மணி வந்து இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸில் உங்களுக்கு தேவை, ஒரு வீடு வாங்கணும், மார்க்கேஜ் டவுன் பேமெண்ட் கொடுக்கணும், இல்லை கிட்ஸு காலேஜுக்கு இது பண்ணணும், அந்த மணி வந்து அட்லீஸ்ட் ஒரு சிடியில் போடுங்க, இல்லை ஹை சேவிங்ஸ் அக்கௌண்ட், மார்க்கெட், கவர்மெண்ட், இல்லை கேபிட்டல் ஒன் சிடி, இது மாதிரி அட்லீஸ்ட் இப்போ ஒரு 4% ரிட்டர்னாக யூ கெட் ரைட். பிகாஸ் அட்லீஸ்ட் யூ ஆர் மேக்கிங் either equal to or more than your inflation, which is very important, right? அதனால ஏன்னா இதில் வந்து உங்கள் பிரின்சிபல் வந்து யூ வில் நாட் லூஸ், ரைட். ஸோ அட் அ மினிமம் சும்மா வெறும் பேங்க்ல எதுவுமே ஏர்ன் பண்ணலைன்னா அட்லீஸ்ட் டூ திஸ் ஒரு ஷார்ட் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ சில மணி வந்து உங்களுக்கு ஓகே 5 years 10 years நீங்கள் டச் பண்ண மாட்டீங்க அப்படின்னா தென் கோ ஃபார் இது நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் 401k IRA, ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வருது, ரைட். அதுக்கப்புறம் எக்ஸஸ் உள்ள சேவிங்ஸை வந்து யூ கேன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி யூ கேன் இன்வெஸ்ட் இன் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். அகெயின் உங்களுக்கு வந்து டைம் இல்லை, அதை பற்றி நாலேஜ் இல்லை அப்படின்னா என்னோட ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் put it in index funds, whether a total stock market fund or total international fund, இல்ல S&P 500 இல்ல small cap index, இந்த மாதிரி நிறைய இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 4 or 5 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட்டுட்டு அதே மாதிரி நீங்க வந்து காஸ்ட் ஆவரேஜிங் பண்ணலாம். எல்லா மணியும் ஒன் ஷாட்ல போடாம வர்ற சேவிங்ஸை வந்து எவ்ரி மந்த், அதுக்கு பேர் வந்து SIPன்னு சொல்லுவாங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். எவ்ரி மந்த் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபண்ட்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு வந்துட்டே இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக அட்லீஸ்ட் யூ வில் கெட் த 8 to 10% ரிட்டர்ன், ஓகே, ஓவர் த லாங் ரன். ஓகே, அண்ட் பிலீவ் மீ யூ வில் பீட் மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் இந்த வேர்ல்ட். ஏன்னா இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸோட இதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா இட் பீட்ஸ் 95% ஆஃப் த ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர்ஸ். எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் சரி அந்த ஃபண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஏன்னா அவங்களால பீட் பண்ண முடியாது. ஏன்னா the people who play short term day trading பார்த்தீங்கன்னா லாங் ரன்ல வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து so pathetic, they lose pretty much lot of money. அதுதான் வந்து it's a well proven record. Index fund you can Google it, or you can reach out to me, I can guide you. Okay, idea lena get one time consultant, then you will. அதுக்கப்புறம் அனதர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட். சரி, உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் அதை பற்றி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் இன்வெஸ்ட் இன் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்கள் பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இன்வெஸ்ட், ஏன்னா யாருமே அவ்வளோவா ஸ்டாக் மார்க்கெட்லாம் தே டோன்ட் இன்வெஸ்ட், ரைட், மோஸ்ட்லி ரியல் எஸ்டேட். ஸோ சேம் எது நீங்கள் இங்கேயும் பண்ணலாம். யூ கேன் இது மாதிரி ரெண்டல் ப்ராப்பர்ட்டி மெரிலாண்டில் தான் பண்ணணும் இல்லை. ஏன்னா மெரிலாண்டில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா பார்த்தீங்கன்னா இட் ஃபேவர்ஸ் டெனன்ட்ஸ் இந்த ஊரில். அதே இது பார்த்தீங்கன்னா யூ இன்வெஸ்ட் இன் நார்த் கரோலினா, டெக்ஸஸ், ஃப்ளோரிடா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க லாவே வந்து இட் சப்போர்ட் த ஓனர்ஸ். ஸோ தட் நீங்கள் இங்கே இருந்தால் கூட யூ கேன் ஹையர் அ ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ அது ப்ராப்பராக நீங்கள் அகேன் டூ டிலிஜென்ஸ் பண்ணி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸில் ஒர்க் பண்ணி யூ கேன் ஆல்சோ இன்வெஸ்ட். இல்லை ஒன்று டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை தெர் இஸ் ரியல் எஸ்டேட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸும் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், சேம் அஸ் இன்வெஸ்டிங் இன் ரியல் எஸ்டேட். ஸோ அகேன் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் பண்ணுறதும் டூ டிலிஜென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த
ஒரு ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் ரைட். மேக் ஷூர் தட் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் which is a very important thing. ஏன்னா you will be end up paying lot of interest, right? அதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி லொகேஷன் கரெக்டாக இருக்கணும். மேனேஜ் த ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்லி, ரைட்? பட் இன்னொரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் ரியல் எஸ்டேட் என்னன்னா டாக்ஸ் ஸ்ட்ராட்டஜி. Whether it's a short-term rental or long-term rental, invest directly or through LLC, it allows depreciation benefit. One thing I forgot to tell you, the W2 income மட்டுமே உள்ளவங்களுக்கு நீங்க டாக்ஸ் சேவ் பண்ணணும்னா you can try this real estate strategy. அது particular there is a short-term rental like Airbnb properties அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா there is a bonus depreciation rules இருக்கு. You can even climb up to 60%, even 2 years க்கு அப்புறம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா you can climb 100% depreciation in the year 1. இப்போ உங்களோட இன்கம் வந்து 500k W2 வருதுன்னா if you buy 500k Airbnb property வாங்குனீங்கன்னா pretty much your tax will be zero for 2 years. இப்போ வந்து you can climb up to bonus depreciation in the year 40%. இல்ல லாங் டர்ம் ரெண்டல் பண்ணீங்கன்னா இட்ஸ் டிப்ரிஷியேட் ஓவர் 27 இயர்ஸ். ஸோ அந்த மாதிரி ரியல் எஸ்டேட்டோட ஒரு பெனிஃபிட் என்னன்னா இட் அலோஸ் யூ டு ப்ரொவைட் அ பெட்டர் டாக்ஸ் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, தென் அனதர் திங், உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும்னா யூ கேன் புட் இட் இன் ட்ரஸ்ட், இல்லை யூ கேன் புட் இட் இந்த ப்ராப்பர்ட்டிஸை யூ கேன் புட் இட் இன் எல்எல்சி. அதுக்கப்புறம் அந்த எல்எல்சியே வந்து என்ன பண்ணலாம்னா யூ கேன் ஓன் பை ட்ரஸ்ட். ஸோ அந்த மாதிரிலாம் யூ கேன் டூ to actually protect your assets. Okay, so இது வந்து mainly for startup, not for everyone. அதுக்கப்புறம் gift. இப்போ உங்க கிட்ஸுக்கு வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி $18,000 ஒரு கிட்டுக்கு வந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் இப்போல இருந்து. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பாஸ் த வெல்த் டு யுவர் கிட், நீங்கள் வந்து இப்போல இருந்து யூ கேன் ஸ்டார்ட் பிளான். ஸோ திஸ் இஸ் ஃபார் பீப்புள் who have millions, right? ஏன்னா அப் டு பார்த்தீங்கன்னா 13.6 மில்லியன் வந்து இப்போ கிஃப்டாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகலாம். ஆனால் அண்டர் 2026 வந்து அண்டர்ஸ் காங்கிரஸ் பாசிபிள் இட் வில் ரீச் அப் டு 6 மில்லியன் அந்த மேக்ஸிமம் லைஃப் டைம் எக்ஸம்ஷன். நெக்ஸ்ட். ஸோ ஏன்னா அந்த லிமிட்டுக்கு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா there is a estate tax for the state and also federal level வந்து அந்த gift tax சொல்லுவாங்க, estate tax. You have to pay that. I think that, yeah, again நான் சொன்ன மாதிரி I know time நம்ம லிமிட்டடாக இருந்ததுனால I couldn't cover more depth. என்னோட e-book என்னோட வெப்சைட்டில் இருக்குது, இல்லை ரீச் அவுட் டு மீ மேபி. ஸோ என்னோட பிஸ்னஸ் கார்ட்ஸ் இங்கே வைக்கிறேன். இதுலேயும் அந்த இபுக்கோட லிங்க் இருக்குது, உங்களுக்கு கார்டு வேணால் எடுத்துங்க. என்னோட ஃபேஸ்புக் பேஜ், என்னோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அந்த என்னோட வெப்சைட் அண்ட் ஃபேஸ்புக் ஆல் த நான் பண்ண அந்த வெபினார்ஸோட ரெக்கார்டிங் எல்லாமே இருக்குது. டைமர் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணுங்கள், இல்லை அந்த செஷனை வந்து வாட்ச் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் any questions? Mostly they are covered through the session itself. Okay. Yeah, அது வந்து asset allocation